குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் 3வது பாடம் தான் பார்க்க போகிறோம். பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரரசுகளின் காலம், குப்தர் மற்றும் வர்த்தமானர். இது பேரரசு எழுச்சி பெற்ற காலம். அந்த இந்த பேரரசு யாருன்னு பார்த்தீங்கன்னா, குப்த பேரரசு, வர்த்தனர் பேரரசு. இந்த 2 பேரரசுகளும் பற்றி தான் நாம் இந்த பாடத்தில். இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்றைய பாடத்தில் என்ன பார்த்தோம்னா, அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி. அதனால அதை கொஞ்சம் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாடத்தை நம்ம தொடர்ந்தா உங்களுக்கு மாணவர்களுக்கு எளிமையா இருக்கும். பாருங்க, கண்வர்கள் ஆட்சி புரிந்துட்டு இருந்தாங்க இல்லையா? எங்க பார்த்தீங்கன்னா, கண்வ வம்சம் 4 அரசர்களை மட்டுமே பெற்றிருந்தது. அவர்களின் ஆட்சி பார்த்தீங்கன்னா 45 ஆண்டுகள் மட்டுமே நீடித்தது. கண்வர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் குப்தர்களின் எழுச்சி வரை, கண்வர்கள் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க மகத பகுதியில. குப்தர்களின் எழுச்சி வரை மகதத்தின் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க சொல்லும்படியாக எந்த ஒரு நிகழ்வும் நிகழவில்லை. அவ்வளவுதான். அதோட இவங்களோட முடிஞ்சிட்டு அந்த இடைப்பட்ட காலத்துல எந்த ஒரு ஆட்சியும் சிறப்பாக அமையாததுனால அவர்களை பற்றி குறிப்பிடல. அங்கங்க சின்ன சின்ன அரசு இருக்கும், அது மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி செய்தியில கொடுத்துருப்பாங்க. ஆனா பெரிய பேரரசுன்னு பாத்தீங்கன்னா மகதத்துல கண்வர்கள் தான் கடைசியா இருந்திருப்பாங்க. அந்த கண்வ அரசர்கள் பாத்தீங்கன்னா 4 அரசர்கள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அப்ப கடைசி கண்வ அரசர் யாருன்னா சுசர்மன். ஆந்திராவை சேர்ந்த வலிமை மிகுந்த குறுநில மன்னரான சிமுகா என்பவரால் கொல்லப்பட்டு சிமுகா சாதவாகன அரசுக்கு அடிக்கல் நாட்டுப்பார். இந்த சாதவாகன அரசர் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவில தான் நிறுவிருப்பாரு. இவர் இவரை அடக்கி இந்த அரசை நிறுவிருப்பாரு ஆந்திராவில, சாதவாகன அரசை. அப்ப இதோட கண்வர்களோட கடைசி ஆயிட்டதுனால அதுக்கப்புறம் இடையில மகதத்துல ஆட்சி புரிந்த மன்னர்கள் பத்தி எந்த ஒரு இதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க வரலாற்றுல. அதுக்கப்புறம் கடைசி யாருக்கு வந்துடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா குப்த பேரரசுக்கு வந்துடுது. இப்ப அதனுடைய தொடர்ச்சி தான் நாம இப்ப பார்க்க போறோம். பாருங்க, கண்வர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் குப்த அரச வம்சத்தின் எழுச்சி வரை மகதத்தின் வரலாற்றில் குறிப்பிடத்தகுந்த நிகழ்வுகள் எதுவும் இடம்பெறவில்லை. அதனால நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, குப்தர்களின் பேரரசு மற்றும் வர்த்தனர் பேரரசு, இது 2 தான் பார்க்க போறோம். இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடத்துல நாம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம், இந்த பாடம் படிக்கிறதுனால நாம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு நோக்கம் ஒண்ணு பார்த்துருவோம். குப்த அரச வம்சம் நிறுவப்பட்டதையும் குப்த அரசர்களின் பேரரசு உருவாக்க முயற்சிகளையும் அறிந்து கொள்ளும். எப்படி குப்த அரச வம்சம் நிறுவப்பட்டது, அதற்குண்டான அவர்கள் எப்படியெல்லாம் முயற்சி செஞ்சாங்க, அதை பத்தி தான் நாம இந்த பாடத்துல தெரிஞ்சுக்க போறோம். குப்தர் காலத்தில் வாழ்ந்த அந்த அரசு அமைப்பு எப்படி இருந்தது, அந்த அரசு அமைப்பு எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி அந்த சமூகத்துல மக்கள் எப்படி இருந்தாங்க, அந்த சமூகத்தில் வாழ்ந்த மக்களுடைய பொருளாதாரம், அந்த அரசினுடைய பொருளாதாரம் பற்றி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் 3வது என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, கலை, கட்டடக்கலை, இலக்கியம், கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் குப்தர்களுடைய பங்களிப்பு தெரிந்துக்கலாம். இத்தனை துறைகளில் குப்தர் எந்த அளவுக்கு பங்களிப்பு கொடுத்துருக்காங்கன்றது நாம இந்த பாடத்துல படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் ஹர்ஷவர்த்தனுடைய ஆட்சியினுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். அப்ப 2 பேரரசு பார்த்தோம். ஒன்று பாத்தீங்கன்னா குப்த பேரரசு, இன்னொன்று வர்த்தனர் பேரரசு. அந்த வர்த்தன பேரரசை சேர்ந்தவர் தான் இந்த ஹர்ஷர். அப்ப அவருடைய ஆட்சியில என்னெல்லாம் முக்கியத்துவம் நடந்தது அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடத்தினுடைய தலைப்புமா ஒரு ஒரு சார்ட்லயோ இல்லாட்டி ஒரு நோட்லயோ நீங்க ஒரு மைய பகுதியில இந்த பாடத்தினுடைய தலைப்பு எழுதிருங்க. எழுதிட்டு சென்டர்ல இப்படி எழுதிட்டு இது எப்படி நீங்க மைண்ட் மேப் பண்ணா இப்படி அங்கங்க போட்டு உங்களுக்கு நேரா ஏரோ மார்க் போட்டு பிரிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டிராயிங், ஒரு மரமா இருக்கலாம், ஒரு ஃப்ளவர்ஸா இருக்கலாம், ஏதாவது கார்ட்டூனா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச இல்லை சன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிக்சரை வரைஞ்சி அதுக்குள்ள இந்த பேரரசுகள் எல்லாம் வரிசைப்படுத்தி எழுதிக்கிட்டீங்கன்னா யாரெல்லாம் எந்தெந்த காலகட்டத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னீங்கன்னா மாணவர்களுக்கு இந்த மைண்ட் மேப் போடுறது எப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. அந்த மைண்ட் மேப் உங்க கைப்பட எழுதுனதுனால இப்படிதான் நம்ம எழுதணும் அப்படின்ற ஒரு வரைமுறை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரைகிறதுக்கு உங்களுக்கு எளிமையாவும் இருக்கும். இந்த பாடத்துல இவ்வளவுதான் இருக்குதுன்னும் போது படிக்கிறதுக்கு உங்களுக்கு புரிதலும் ஏற்படும். இந்த பாடத்தின் மேல ஒரு புரிதல் ஏற்படும். இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போவோமா. முதல்ல நம்ம இந்த பாடத்துல சப்டைட்டிலா என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்த குப்தர்களுடைய அறிமுகத்தை பத்தி பார்க்க போறோம். எந்த காலகட்டத்தில இருந்து எந்த காலகட்டம் வரைக்கும் இவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய சான்றுகள் என்ன, இப்படிதான் நீங்க மைண்ட் மேப் பண்ணணும். சான்றுகள்னு எழுதிட்டு குப்த பேரரசுன்னு எழுதிட்டு சான்றுகள்னு ஒரு ஏரோ மார்க் போட்டு உங்களுக்கு பிடிச்ச படம் ஏதாவது ஒன்று வரைஞ்சிட்டு அதுக்குள்ள இந்த சான்றுகள் மொத்தமா எழுதிட்டுன்னா சான்றுகள் அடங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கிய சான்றுகள் தனியா பிரிச்சு எழுதிக்கோங்க.
அதெல்லாம் சான்றுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் குப்த அரச வம்சம் வந்துட்டு எப்படி வந்து நிறுவப்படுது மகதத்துல அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் குப்த அரச வம்சத்தில் எந்த அரசர்கள்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த குப்த அரச வம்சத்துக்கு கீழே அப்படியே உங்களுக்கு பிடிச்ச படம்லாம் வரைஞ்சிக்கிட்டு அதுக்குள்ள இந்த சந்திரகுப்தர் அப்படி எழுதிட்டு அவருடைய காலம் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் அடுத்த குப்தர் யாருன்னா அவருடைய காலம் அப்படி எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். மாணவர்கள் மைண்ட் மேப் இப்படிதான் நீங்க உருவாக்கணும். அது படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். உங்களுக்கு ஆர்வத்தையும் தூண்டும். உங்களுக்கு பிடிச்ச படங்கள், மரம், ஏதாவது ஒரு படங்களை வரைஞ்சி நீங்க மைண்ட் மேப்பை உருவாக்கிக்கணும். இரண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா குப்த அரசர்களை வந்துட்டு சமுத்திரகுப்தர் வந்து கொடுத்துருக்காங்க. மூன்றாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குப்த அரச வம்சம் எப்படி வந்து ஒருங்கிணைக்கப்படுது. அவங்க வந்து ஒரு பேரரசை நிறுவிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து அது ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு குடையின் கீழ் வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இரண்டாவது சந்திரகுப்தர். அதுக்கப்புறம் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சமூகம், அவங்களுடைய காலகட்டத்தில் சமூகம், பொருளாதாரம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வணிகம், வர்த்தகம் எப்படி நடைபெற்றது, அவருடைய சமூகம் எப்படி இருந்தது, இதையெல்லாம் தான் பார்க்க போறோம். அப்புறம் கணிதம், வானியல், மருத்துவம் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் வர்த்தன அரச வம்சம் நிறுவப்படுறது, இதுதான் பார்த்துரும். இதோட இந்த பாடம் வந்து முடிவுக்கு வந்துருதுமா. இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா இந்த மேப்பை நீங்க முதல்ல ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கன்னா குப்த பேரரசுடைய மேப் ஃபுல்லா முழுவதையும் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இரண்டாவது வர்த்தனர் பேரரசனுடைய மேப்பையும் பார்த்துட்டீங்கன்னா எதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தின் மேல ஒரு புரிதல் வந்து எளிமையா இருக்கும் புரிந்து. இதுதான் வந்து குப்த பேரரசு. குப்த பேரரசு எங்கெல்லாம் இந்தியாவில் நிறுவி இருந்தாங்கன்னு பார்ப்போம். அப்போ எங்க இருந்து எங்க வரைக்கும் பரவி இருந்ததுன்னு இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கலர் வந்துட்டு குப்த பேரரசு வந்துட்டு பரவி இருந்த பகுதிகள். குப்த பேரரசு இங்கிருந்து இந்த பக்கம் இந்தியா முழுவதும், வட இந்தியா இந்த பக்கம் ஜம்மு காஷ்மீர் தவிர்த்து இந்த பக்கம் இது வரைக்குமும் இந்த தென் பகுதிகள் தவிர்த்து மற்ற பகுதிகள்லாம் குப்த பேரரசு நிர்வகிக்கப்பட்டிருந்தது. அப்போ பண்டைய நகரங்கள் இந்த சிம்பல் இருக்கத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்துல இருந்த நகரங்கள். இதுதான் வந்துட்டு குப்த பேரரசுல இருந்த நகரங்கள். அதாவது பண்டையனா என்ன சொன்னேன், பழமை வாழ்ந்த நகரங்கள் தான். அப்போ எதெல்லாம் வந்து பண்டைய நகரங்கள் பார்ப்போம். தட்சசீலம், புருஷபுரம், இந்திரபிரஸ்தம், உஜ்ஜயினி, வல்லபி, அயோத்தி, வெங்கி, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், தமிழ்நாட்டுல மதுரை, இது எல்லாம் பழைய நகரங்கள்னு சொல்றாங்க. யாரோட காலத்துல இருக்கின்ற நகரங்கள், குப்தர் காலத்தில் இருந்த அதே காலகட்டத்தில் இருந்த நகரங்கள். தமிழ்நாட்டுல 2 நகரங்கள் கொடுத்துருக்காங்க. அவர்கள் ஆட்சி செய்த பகுதிகள்னு சில நகரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கபிலவஸ்து, இதெல்லாம் வந்து அவர் ஆட்சி காலத்துல இருந்த நகரங்கள். மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பல் இருக்கிறது எல்லாம் வந்து கோவில்கள். குப்தர் காலத்துல என்னென்ன கோவில்லாம் இருந்ததுன்னு பார்ப்போம். மதுரா, கிர்னார், பர்செட், பிரயாகை, காசி, இதெல்லாம் கோவிலுடைய இருந்த பகுதிகள். அதுக்கடுத்து பாருங்க ஸ்தூபிகள். இந்த பௌத்த கோவில்கள்லாம் புத்த மதத்தை தழுவ அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய கோவில்கள். இந்த சிம்பிள் இருக்கிறதெல்லாம் கோவில்கள். எங்கெல்லாம் புத்த கோவில்கள் இருக்குதுன்னு பார்ப்போமா. குஷி நகரம், காசி, கயா. கயா காசி கிடையாது, கயா தான் கயா புத்த கோவில். அவ்வளவுதாம்மா. இது 2 வந்து புத்தர் கோவில்கள். ஸ்தூபிகள் எங்கெல்லாம் ஸ்தூபி இருந்ததுன்னு பார்ப்போம். ஸ்தூபி நாலந்தா, இந்த குஷி நகரத்திலே ஒரு புத்தர் கோவில் இருந்திருக்கு. இந்த கயாவிலே ஒண்ணு. நாலந்தா, ராஜகிரகம், நாகார்ஜுனா கொண்டா, அமராவதி, இது எல்லாம் வந்து ஸ்தூபிகள். ஸ்தூபிகள் என்னன்னு பார்த்தோம். புத்தருடைய உறுப்பு எச்சங்கள் வந்துட்டு அவருடைய அந்த ஸ்தூபியினுடைய மத்தியில கட்டப்பட்டதுதான் ஸ்தூபின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் குகை கோவில்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்த குகை பெரிய பெரிய மலைகளை குடைந்து கட்டப்பட்ட கோவில் தான் குகை கோவில். இந்த குகை கோவில்லாம் எங்க இருந்ததுன்னு பார்ப்போம். எங்கெல்லாம் இருந்தது வட இந்தியாவுல முதல்ல. எல்லோரா, அஜந்தா, அவ்வளவுதான். இந்த 2 கோவில் வந்துட்டு குடைவரை கோவிலுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு. அதுதான் அந்த காலகட்டத்துல கட்டப்பட்ட குகை கோவில்கள் 2. அப்புறம் இந்த ஒரு மேப்பை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கிருந்து எது வரைக்கும் பரவி இருந்துன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஏன் காமிக்கிறேன்னா இந்த பாடத்தின் உண்மையில புரிதல் வந்துட்டு எளிமையா இருக்கும். எங்கெங்க ஆட்சி புரிந்தாங்கன்னு இதை ஒரு மேப்பை ஒரு வாட்டி நீங்க பார்த்துட்டீங்கன்னா
பாடத்தில் வந்து எங்கெல்லாம் அவங்க ஆட்சி புரிஞ்சாங்கன்றது எளிமையா இருக்கும். இந்திரபிரஸ்தம், இந்த பாருங்க நேபாளம், ஏன்னா நேபாளமும் இந்த பாடத்துல வர்றதுனால உங்களுக்கு காமிக்கிறேன். பிரம்மபுத்திரா, கலிங்கம். கலிங்கம் எங்க இருக்குன்னு சொன்னோம், நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே எடுத்தோம் நாம. கலிங்கம், ஒடிசா, பூரி, இதுவும் ஒடிசா, வெங்கி, அமராவதி, கோதாவரி ஆறு, கிருஷ்ணா ஆறு, இதெல்லாம் தமிழ்நாடு ஆட்சி புரிந்த பகுதியில். இதெல்லாம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல பல்லவர்கள், சேரர், சோழர், பாண்டியர்கள், இவர்கள் 3 வரும் ஆட்சி புரிந்த பகுதி தான் குப்தர் காலத்துல. ஆனா வந்து இந்த பகுதியெல்லாம் அவர் கைப்பற்றல. தென்னிந்தியாவுல நம்ம தமிழ்நாடு முழுவதையும் கைப்பற்றல, குப்த பேரரசு நிறுவப்படல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் தென்னிந்தியாவுக்கு மேல, நம்ம தமிழ்நாட்டுக்கு மேல ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த பகுதிகளிலே வந்து கைப்பற்றப்படலை. இதுவும் வந்துட்டு அந்த பகுதியில் இருந்த மன்னர் தான் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஆனா குப்த பேரரசு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேலதான் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இதுதான் இந்த மேப்ல உங்களுக்கு காமிச்சோம்னா, அப்போ உங்களுக்கு குப்த பேரரசு இதுக்கு மேலதான் இருந்தது. இதுக்கு கீழே யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாளுக்கியர்கள் பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் கைப்பற்றினாங்கன்னு சொல்லிட்டு இந்த சாளுக்கியர்கள் தான் இந்த பகுதியை ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. இதுக்கு கீழே வந்த தென்னிந்திய பகுதிகளில் தமிழ்நாட்டுல எல்லாம் யார் ஆட்சி, சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னர்களும் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அப்போ இந்த பகுதியெல்லாம் அவர் கைப்பற்றாததுனால இதெல்லாம் அப்படியே இருக்கு, இவர் ஆட்சி புரிந்த பகுதிகள். இதை நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு எளிமையா இருக்கும், குப்த பேரரசு எது வரைக்கும் இருந்தது அப்போ அப்படின்ட்டு. இப்போ இது அரபிக்கடல். அரபிக்கடல் தான் என்ன இருக்குதுன்னு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். லட்சத்தீவுகள், இது இந்திய பெருங்கடல் தெற்கு, இது இலங்கை. இலங்கை வரைக்கும் இலங்கையும் இந்த பாடத்துல வர்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கும். அப்ப இலங்கை கூட இருந்து எங்கிருந்து எப்படி நட்பு வச்சிருந்துப்பாங்க அப்படின்றது பார்க்கறது எளிமையா இருக்கும். இது வங்காள விரிகுடா, இது அந்தமான் நிக்கோபர் தீவுகள். இது எல்லாம் வந்துட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி வர்த்தனர் பேரரசு எப்படி வந்துட்டு பரவி இருந்ததுன்னு பார்ப்போம். வர்த்தனர் பேரரசு பாருங்க, இது காஷ்மீர். வர்த்தனர் பேரரசு வந்துட்டு இந்த கலர்ல இருக்கிறதுல வர்த்தனர் பேரரசு, இவர் ஆட்சி பகுதிகள் தான் இந்த வர்த்தன பேரரசு. அதுக்கப்புறம் அர்சரினுடைய தலைநகரம், இது தலைநகரம் வந்து கண்ணோஜி. அப்போ வர்த்தனர் பேரரசை நிறுவியர்னு இருப்பாரு. சிறந்த அரசர் யாருன்னா அர்சர் வந்து ஆட்சி செய்த பகுதி தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணோஜி. அதே காலகட்டத்தில் இருந்த பிற நகரங்கள்லாம் எதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த தானேஸ்வரம், இந்திரபிரஸ்தம், மதுரா, உதய்பூர், வல்லபி, உஜ்ஜயினி, விதிசா, புத்தகயா, காசி, ராஜகிரகம், தாமிரலிப்தி, இதெல்லாம் இந்த பாடத்துல படிக்க போறீங்க. நீங்க இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எளிமையா இருக்கும். அந்த பாடத்துல இந்த மேப்ல இருந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எளிமையா இருக்கு, எங்கெல்லாம் இது இருக்கு அப்படின்ட்டு மனதில் நிக்கிறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அப்போ கண்ணோஜி, பிரயாகை, நாலந்தா, பிரம்மபுத்திரா, சுவர்சனா, மகாநதி, கலிங்கம். நம்ம கலிங்கம் பார்த்தோம், கலிங்க நாட்டு அரசன் காரவேலன் பார்த்தோம். அஜந்தா எங்க இருக்குன்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் குப்தர்கள்ல. உஜ்ஜயினி, சாளுக்கியர்கள் ஆட்சி செய்த பகுதி தான் இதுன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கீழே இதெல்லாம் சாளுக்கியர் ஆட்சி செஞ்சது, இதெல்லாம் சாளுக்கியர்கள். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா வர்த்தனர் ஆட்சி செய்த பகுதிகள். ஏன்னா சமகாலத்துல ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. நீ இங்க இருக்கிறன்னா உன் நண்பனும் அங்க இருக்கிறான்னா, அப்ப சமகாலத்தை பத்தி இப்போ நீ இங்க இருக்க, உன் நண்பன் இங்க இருக்கான், அப்போ உன் நண்பனும் வந்துட்டு சாதனை பண்ணிருக்கான், நீயும் இங்க சாதனை பண்ணிருக்க. அப்ப சமகாலத்துல நீயும் உன் நண்பனும் இருக்கிறீங்கன்னா அப்ப 2 பேரை பத்தி பேசும்போது அப்போ சமகாலத்துல 2 பேரும் வந்துட்டு ஒரு சாதனை புரிஞ்சிருப்பீங்க. அப்படிதான் இங்க படிக்கிறோம். நம்ம வரலாறு என்பது அப்படிதான் படிக்க முடியும். அப்போ அந்த காலகட்டத்துல வட இந்தியாவில சில பேர் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க, தென்னிந்தியாவில சில பேர் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அப்போ அவரை பத்தி படிக்கணும், அதே சமமான காலத்துல வாழ்ந்த இவங்களை பத்தி படிக்கும்போது உங்களுக்கு எளிமையா இருக்கும். அதுக்காக தான் காமிக்கிறோம். அப்போ அஜந்தா, சாளுக்கியர்கள், இதெல்லாம் சாளுக்கியர்கள் ஆட்சி புரிந்த பகுதி. அதுக்கப்புறம் சாளுக்கியர்ல 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்துட்டு கீழை சாளுக்கியர்கள். இதெல்லாம் நீங்க இப்ப படிச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த வகுப்பினுடைய தொடர்ச்சிக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ இன்னும் எளிமையா இருக்கும் உங்களுக்கு. அந்த வார்த்தைகளுடைய பொருள் வந்துட்டு கடினமாக இருக்காது. அப்போ கீழை சாளுக்கியர்கள், அந்த கீழை சாளுக்கியர் இன்னொரு சாளுக்கியர் வம்சம் யாருன்னா வெங்கி சாளுக்கியர்கள். அப்புறம் பட்டடக்கல், இது எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. இது பாதாமி, பல்லவர்கள், காவிரி ஆறு, தஞ்சாவூர், மதுரை, இது இலங்கை. இத ஏற்கனவே பார்த்ததுப்பா. இத சிந்து நதி பார்த்துக்கோங்க. இது சிந்து நதி. சிந்து நதி இப்படி உருவாயிட்டு இதை இங்க வந்து கலக்குது அரபிக்கடல்ல. வாங்க இப்ப பாடத்துக்குள்ள போவோம். இப்ப உங்களுக்கு பாடம் எளிமையா புரியும். இப்போ வரலாறு என்பது கடினம் என்பதுனாலதான் இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேம்மா. பாருங்க, இது இந்தியாவுல எந்த இடம்ட்டு பாருங்க.
பேரரசு காலம், கற்றலை நோக்கம்லாம் பார்த்தாச்சு. அறிமுகம் என்னன்னு பார்க்க போறேன்னா, எப்போ வந்துட்டு குப்த பேரரசு நிறுவப்படும் பார்த்தீங்கன்னா, கிபி 3ஆம் நூற்றாண்டு. நம்ம கிமுல இருந்து கிபிக்கு வந்துட்டு இருக்கோம். ஹிஸ்டரி ஆரம்பத்திலோடயே பார்த்துட்டு இருக்கோம். வரலாற்றினுடைய தொடக்க காலம், பொது ஆண்டு 0. இந்த 0ல இருந்து தான் வந்து வரலாறு தொடங்கப்பட்ட காலம், எழுதப்பட்ட வரலாறு தொடங்கப்பட்ட காலம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அகழ்வாய்வின் மூலம் கிடைத்த பொருட்களின் அடிப்படையில் தான் வந்துட்டு வரலாற்று ஆசிரியர்கள்லாம் இதெல்லாம் நிகழ்ந்திருக்கலாம். அந்த பொருட்களின் அடிப்படையில வந்துட்டு கணிச்சுட்டு, இப்படி இருந்து நம்ம ரிவர்ஸ்ல தான் வந்துட்டு இருக்கோம். இப்படி தான் வந்துட்டு சிந்துவெளி நாகரிகம் தோன்றுது, பூமி தோன்றுனது, மக்கள் தோன்றியது. இதிலிருந்து ஒன் பை ஒன்னா இப்படி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இதை நோக்கி எப்படி வந்துட்டுன்னா, இப்போ 2025 வரைக்கும் படிக்க போறீங்க. இப்படி தான் நாம நகர்ந்துட்டு வரோம். ரிவர்ஸ்ல தான் வந்துட்டு இருக்கோம் இப்படி. இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிபி 3ஆம் நூற்றாண்டு. கிபி 3ஆம் நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இறுதியில் கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தான் சொல்றாங்க. இறுதியில் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் குஷானர்களாலும் 3ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி கட்டத்துல வட இந்தியாவில் குஷானர்களாலும் தெற்கே சாதவாகனர்களாலும் நிறுவப்பட்டிருந்த வலிமை வாய்ந்த பேரரசுகள் பெருமையையும் வலிமையும் இழந்துட்டாங்க. அப்போ வட இந்தியாவில் குஷானர்கள் இருந்தாங்கன்னு பார்த்தோம். குஷான அரசர்கள் தலை சிறந்தவர் யார் பார்த்தோம்? கனிஷ்கர் பார்த்தோம். சாதவாகனர்கள் பார்த்தோம். தெற்கே வந்து நிறுவப்பட்டது. இவர்கள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிபி 3ஆம் நூற்றாண்டுடைய இறுதி காலகட்டத்துல அவங்களுடைய பேரரசனுடைய பெருமை வந்துட்டு வலிமையும் இழந்துட்டாங்கன்றாங்க. இந்த சூழல் அப்போ வலிமை குன்றுனதுக்கு அப்புறம் வலிமையான ஒருத்தரால வந்து அந்த இடத்த வந்துட்டு ஆக்குபை பண்ணுவாங்க இல்லையா? அப்படிதான் வந்து சொல்றேன். அப்ப இந்த சூழல் வந்துட்டு சந்திரகுப்தரை ஒரு பேரரசை உருவாக்கி தனது ஒரு அரசு தான் உருவாக்குறே ஒழிய அந்த ஒரு அரசை உருவாக்கி தனது வம்சத்தின் ஆட்சியை நிறுவ வைத்தது. அப்போ வீழ்ச்சி அடைஞ்சதுனால அந்த சூழலை அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி அவருடைய பெயர்ல வந்துட்டு ஒரு அரசை வந்து உருவாக்குறதுக்கு அது ஒரு காரணமாக ஒரு சூழ்நிலை உருவாகிடுறாங்க. அப்போ இவ்வாறு குப்த அரச வம்சம் பார்த்தீங்கன்னா 200 ஆண்டு காலம் வந்து நீடித்தது. அடுத்து பாருங்க, குப்தர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர். அப்போ இவங்க 200 ஆண்டு காலம், ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு இங்கேயே கொடுத்துடுறாங்க. அப்போ உங்களுக்கு எளிமையா இருக்கு அடுத்த பாடத்தினுடைய தொடர்ச்சி. இது இவங்களுக்கு அடுத்து யார் வராங்கன்ட்டு பார்ப்போம். அப்போ குப்தர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் அதை தொடர்ந்து ஏறத்தாழ 50 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்திற்கு பின்னர், அதாவது குப்தர் அரசு வந்துட்டு வீழ்ச்சி அடைஞ்சிடறாங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு 50 ஆண்டு காலம் இருக்குது. அந்த 50 ஆண்டு காலத்துல வந்து இங்க கொடுக்கல. அந்த 50 ஆண்டு ஆளுக்கு பின்னர் தான் யார் வர்றாங்க பார்த்தீங்கன்னா, வர்த்தன அரச வம்சத்தை சேர்ந்த அர்ஷர் வந்துட்டு வட இந்தியாவை கிபி 606 இருந்து 647 வரைக்கும் ஆட்சி புரிறார். அப்போ குப்த பேரரசு வீழ்ச்சிக்கும் எப்படி அங்க வந்துட்டு கன்வர் பீரியட் பார்த்தோமோ அதே மாதிரி வந்துட்டு இங்க வந்துட்டு குப்த பேரரசுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடியும் இடைப்பட்ட காலத்துல வர்த்தருக்கும் வந்து 50 ஆண்டு காலம் இருக்குது. அந்த காலத்திற்கு இடைப்பட்டதெல்லாம் எதுவும் கொடுக்கல இங்க. அப்போ இந்த 50 ஆண்டு காலத்துக்கு பின்னாடியான வர்த்தன அரச வம்சத்தை சேர்ந்தவர் தான் யாருன்னா அர்ஷர் வராரு. வட இந்தியாவை கிபி 606 இருந்து 647 வரைக்கும் ஆட்சி புரிறாரு. இப்போ இவங்களுடைய காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சான்றுகள்லாம் என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னு பார்ப்போமா? சான்றுகள் பாருங்க. தொல்லியல் சான்றுகள்ல என்னன்னு பாருங்க. குப்த அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்கம், வெள்ளி, செப்பு நாணயம். அப்போ குப்த அரசர்கள் அவருடைய சான்றுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம், வெள்ளி, செப்பு இந்த உலோகங்களால வந்து நாணயங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது ஒரு தொல்லியல் சான்று. தொல்லியல் சான்றுனா என்ன சொல்றேன்? அகழ்வாய்வு செய்து எடுக்கப்பட்டதுதான் வந்து தொல்லியல் அகழ்வாய்வின் மூலம் கிடைக்கப்பட்ட பொருள்கள் தான் வந்துட்டு இந்த சான்றுகள். இதன் மூலம் வந்துட்டு அவர்கள்லாம் எப்படியெல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்றது இந்த ஒரு சான்றுல தான் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை வந்து எப்படிலாம் இருந்திருப்பாங்கன்ட்டு எழுதுறாங்க. அப்போ சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரகுப்தருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டு அவருடையது அது. அப்போ இவங்களுடைய நாணயங்கள் தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற நாணயங்கள் வந்துட்டு குப்த அரசர் வந்து வெளியிட்டிருக்காங்க. மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு 2ஆம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு. உதயகிரி குகை கல்வெட்டு வந்து 2ஆம் சந்திரகுப்தருடையது. மதுரா பாறை கல்வெட்டு இன்னொரு சான்று. சாஞ்சி பாறை கல்வெட்டு. இது எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை குகை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. இதெல்லாம் 2ஆம் சந்திரகுப்தருடைய கல்வெட்டுக்கள். ஸ்கந்தகுப்தரின் பார்த்தீங்கன்னா பிடாரி தூண் கல்வெட்டு வந்துட்டு ஸ்கந்தகுப்தருடையது. கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம். இது எங்க கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல கிடைச்சிருக்கு. மதுபான் செப்பு பட்டயம். இது ஒரு பட்டயம். இப்போ இதெல்லாம் வந்து தொல்லியல் சான்றுகள். அது மட்டுமல்ல, சோனாபட் செப்பு பட்டயம். இது வந்து செப்பு பட்டயம்.
நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு. அப்போ நாலந்தா களிமண் முத்திரை பொதிக்கப்பட்ட ஒரு பொறிப்பு வந்து இது கிடைச்சிருக்கு. இதுவும் ஒரு சான்றாக வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தொல்லியல் சான்றுகளாக முன் வைக்கிறாங்க. அப்போ இலக்கிய சான்றுகள் அந்த காலகட்டத்துல அறிஞர்களும் புலவர்கள் எல்லாம் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எழுதி வச்ச வெளிநாட்டு பயணிகள்லாம் வந்திருப்பாங்கன்ட்டு நம்ம ஒவ்வொரு பாடத்திலையும் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அவர்கள் காலகட்டத்தில் நடந்த குறிப்புகள் அவர்கள் புத்தகத்தில் எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா, அப்போ புத்தகம் எழுதியிருப்பாங்க, குறிப்புகள் எழுதி வச்சாங்க. இதை தான் இந்த இலக்கிய சான்றுகளா, இது எழுதப்பட்டது தான் வந்து இலக்கிய சான்றுகள். இதெல்லாம் தொல்லியல் அகழ்வாய்வு மூலம் செய்யப்பட்ட பொருட்கள் தான் வந்து அவங்க பயன்படுத்திய பொருட்கள். இதையெல்லாம் பயன்படுத்துறதுனால இது இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம், அதுல குறிப்பு வச்சு இவங்க வந்து கணிச்சிட்டு இந்த காலத்தை வந்து சொல்றாங்க. அப்போ இலக்கிய சான்றுகள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு, மத்சய, வாயு, பாகவதம், புராணங்கள், நாரதரின் நீதி சாஸ்திரம் போன்ற இலக்கிய சான்றுகள், இலக்கிய நூல்கள், விசாக தத்தரின் தேவசந்திர குப்தம் என்பது விசாக தத்தருடையது. முத்துராட்சசம், இது இது இந்த இரண்டு நூல்களும் வந்து விசாக தத்தருடையது. தேவசந்திர குப்தம், முத்துராட்சசம். பாணருடைய சர்ச சரிதம், அர்த்த சரிதம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாணருடையது. இந்த நூல்கள் எல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. காளிதாசருடைய நாடகங்கள், காளிதாசருடைய நாடக நூல்கள். இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி பாகியானின் பயண குறிப்புகள். அப்ப இரண்டாவது சந்திரகுப்தர் மௌரியர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீன பயணி வந்துட்டு யுவான் சுவானு. அவர் எந்த மதத்தை தழுவியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா பௌத்த துறவி தான் வந்துட்டு இவர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகியான். சீன பயணி யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங் இல்ல, பாகியான் வந்துட்டு பயண குறிப்புகள் வந்து இரண்டாவது சந்திரகுப்தர் காலத்தில் வருகை புரிந்திருப்பார் இந்த பாகியான். இவரும் யுவான் சுவாங் வந்துட்டு நம்ம சென்ற 2 வகுப்புக்கு முன்னாடி சங்க காலத்துல பார்த்திருப்போம். அது சங்க காலம், இது குப்தர்களுடைய காலத்துல பார்க்கிறோம். சங்க காலம் எப்போ பார்த்தோம்? கிமு 3 கிபி 3 வரைக்கும். இது கிபி 3ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதி தான் இப்ப பார்க்க போறோம். அப்போ அவருடைய காலத்தில் வந்தவங்க யுவான் சுவாங், அவரும் சீன பழை பௌத்த மதத்தை தழுவியவர் தான். இவர் வந்துட்டு சீன பழி தான், இவர் வந்துட்டு பாகியான், இவரும் பௌத்த துறவி தான் வந்திருப்பாரு இந்தியாவிற்கு. அப்போ இவருடைய நூல் பார்த்தீங்கன்னா அர்ஷருடைய ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா, இதெல்லாம் அர்ஷருடைய நூல்கள். அதுக்கப்புறம் யுவான் சுவாங்கினுடைய பயணக்குறிப்பு, அவருடைய நூல் பார்த்தீங்கன்னா சியூகி, இது வந்து யுவான் சுவாங்குடைய பயண குறிப்பு இவங்களுக்கு கிடைச்சிருது. அப்ப வந்தது பௌத்த துறவி வந்தது யாருடைய காலகட்டம்? இரண்டாம் சந்திரகுப்தர் காலகட்டத்துல வந்துட்டு இந்தியாவிற்கு வந்தாரு. ஆனா குறிப்பு யாரோடது இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா யுவான் சுவாங்குடைய குறிப்பு வந்து சியூகி என்ற நூலை பத்தி பாத்தீங்கன்னா இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவோம். அப்ப குப்த அரச வம்சம் வந்து எப்படி வந்து நிறுவப்படுதுன்னு பார்ப்போம். குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் என கருதப்படும். அப்போ இந்த வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர். அவர் தற்போதைய வங்காளம், பீகார் பகுதிகளை ஆண்டதாக கருதப்படுகிறது. நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் இவருடையதே. இவருக்கு பின்னர் அவருடைய மகன் கடோத்கஜர் அரச பதவி ஏற்றார். கல்வெட்டுக்களில் இவர்கள் இருவரும் மகாராஜா என்றே குறிப்பிடப்பட்டுள்ளனர். அதாவது இந்த குப்த பேரரசு எப்படி நிறுவுறாங்கன்றதுக்கு கொடுத்துருக்காங்க. குப்த பேரரசு என்ற ஒரு அரசை வந்து யார் வந்து நிறுவுறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் அப்படின்ட்டு சொல்றாங்க, கருதப்படுகிறாருன்னு தான் சொல்றாங்க. அவருடைய ஆட்சி பகுதி எங்க நிறுவுறாருன்னு பார்த்தீங்கன்னா வங்காளம் மற்றும் பீகார், இந்த 2 பகுதிகளை தான் அவர் ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. அப்போ அந்த ஆட்சி புரிந்த பகுதி இவை இரண்டும். அவருடைய நாணயங்கள்ல முதலாக குப்த பேரரசுல வந்துட்டு நாணயங்கள்ல யாருடைய உருவம் இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீகுப்தனுடைய உருவம் பொறித்த நாணயம் தான் வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க முதலாக குப்த பேரரசுல. அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடோத்கஜர். இவங்க இருவரையும் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா கல்வெட்டுக்கள்ல மகாராஜா என்றுதான் குறிப்பிட்டிருக்காங்கன்னா இப்படிதான் வந்து குப்த அரச வம்சம் வந்து நிறுவப்படுகிறது. எங்கன்னா மகதத்துல. அப்போ முதல்ல இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் என்னன்னு சொல்றாங்க? மகாராஜான்னு சொல்றாங்க. இவர் கடோத்கஜர், அவருடைய அப்பா வந்துட்டு ஸ்ரீகுப்தர். அதுக்கு அடுத்து யார் வரான்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற வலிமை வாய்ந்த லிச்சாவி அரச குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். அக்குடும்பத்தின் ஆதரவோடு வட இந்திய சிற்றரசுகள் பலவற்றை அவர் வெற்றி கொண்டு ஒரு பேரரசின் முடியரசாக தன்னை முடிசூட்டி கொண்டார். சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர், குமாரதேவி ஆகிய இருவரின் உருவங்கள் இடம்பெற்றுள்ளன. லிச்சாவய என்ற வாசகமும் பொறிக்கப்பட்டுள்ளது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் இவருடைய காலம் வந்து கொடுக்கல.
அதுக்கடுத்து முதலாம் சந்திரகுப்தர் தான் வராரு. இவர் வந்து குப்த பேரரசு நிறுவனத்துக்கு காரணமாக இருந்த அந்த வம்சத்தை தான் நிறுவுறாரு. இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 பேர்ல மூத்த மகனா இருக்கிறவர் தான் என்ன செஞ்சிருப்பாருன்னா, அந்த குடும்பத்துல அது கொஞ்சமா அந்த அரச வம்சத்துக்கு கொஞ்சம் தொடங்கி வச்சிருப்பார். ஒரு சின்னதா ஒரு தொடக்கமா இருந்தவர் யாருன்னா, அந்த ஸ்ரீகுப்தர். இவங்க 2 பேரும் சும்மா ஒரு தொடக்கமா இருந்தவங்க தானே ஒழிய, இதுக்கு அடுத்த வரவங்கள தான் கொஞ்சம் வரலாறா பேசப்படுது. எப்படி இருக்குதுன்னு பாருங்க. முதலாம் சந்திரகுப்தருடைய காலம் பார்த்தீங்கன்னா, கிபி 319 335 வரைக்கும் இவருடைய காலம். அப்போ முதலாம் சந்திரகுப்தர் வந்து ஒரு புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்தவருங்க தான் இந்த குமாரதேவி. இந்த லிச்சாவி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 கன சங்கங்கள்னு பார்த்தேன் இல்லையா? இந்த 16 கன சங்கங்கள்ல தான் இந்த லிச்சாவி என்பது ஒன்று. அந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த குமாரதேவி. அவரை தான் யாரு மணந்தாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் வந்து மணந்தார். அப்ப இதனால அவருக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தினுடைய ஆதரவோடு வட இந்திய சிற்றரசுகள் பலவற்றை வந்து வெற்றி கொண்டிருப்பார். அப்ப அந்த குடும்பத்தினுடைய ஆதரவு இவருக்கு இருந்ததுனால வட இந்தியாவுல சின்ன சின்ன அரசுகள்லாம் ஏன்னா அந்த காலத்துல வரைக்கும் இந்த காலத்து வரைக்கும் வரலாற்றுல யாரும் சிறப்புமிக்க நிகழ்வுகள் எதுவும் நடைபெறலன்னு சொல்றாங்க. அப்ப சின்ன சின்ன அரசுகளாக அந்த பகுதிகள்லாம் ஆண்டிருப்பாங்க இல்லையா? அந்த சிற்றரசுகள் பலவற்றை அவர் வெற்றி கொண்டு ஒரு பேரரசின் முடிசூடா மன்னராக வந்துட்டு அவர் அறிவிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. அப்போ சின்ன சின்ன அரசர்களாக இவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா அவங்களெல்லாம் தாக்கி இவர் வந்து முடிசூட்டி கொண்டிருப்பாரு. தன்னைத்தானே அவரே வந்துட்டு முடிசூட்டுகிற ஒரு மன்னராக. இவர் தான் வந்து பேரரசு நிறுவப்படுறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் சந்திரகுப்தர். அப்ப சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டதுதான் அந்த தங்க நாணயங்கள். சந்திரகுப்தர், அவருடைய மனைவி யாருன்னா குமாரதேவி, இவங்க இருவரின் உருவங்கள் பொதித்த நாணயம் வந்து இருந்ததுன்னு சொல்றாங்க. அந்த நாணயத்துல என்ன வாசகம்னா, லிச்சாவையே என்ற ஒரு வாசகமும் பொறிக்கப்பட்டுள்ளது. அவர் வந்து முதல் உருவம் பொறித்தது யாருன்னா ஸ்ரீகுப்தர். ஆனா இந்த இருவருடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர், குமாரதேவி இருவருடைய உருவங்களும் அதுக்கப்புறம் லிச்சாவையா என்ற வாசகமும் பொறிக்கப்பட்டது யாருன்னா முதலாம் சந்திரகுப்தருடைய காலகட்டத்திலன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க லிச்சாவி என்பது பழமையான கனசங்கங்கள் எத்தனைன்னு பார்த்தோம் 16 கனசங்கங்கள் இருந்ததுன்னு பார்த்தோம். எப்போ மௌரிய அரசு படிக்கும்போது அதுலதான் மகதமும் ஒன்றுன்னு பார்த்தோம். அந்த மாதிரி இந்த லிச்சாவி வந்துட்டு இந்த சந்திரகுப்தர் மௌரியர் தொடர்புடையதுதான் ஆயிடுது சந்திரகுப்தருடையது. அப்ப லிச்சாவி வந்து பழமையான கனசங்கங்களில் ஒன்று. அதனுடைய ஆட்சி பகுதி பார்த்தீங்கன்னா கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதியாக இருந்தது. பாருங்க இந்த மேப்பு பார்த்தீங்கன்னா புரியும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேபாளம், இது வந்துட்டு கங்கை பகுதி. கங்கையினுடைய பகுதிக்கும் இந்த நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியாக தான் எது இருக்குன்னா இந்த லிச்சாவியா என்பது ஒரு கனசங்கங்கள்ல இந்த மகதமெல்லாம் ஆட்சி செஞ்சதெல்லாம் பார்த்தோம். இந்த பகுதியில தான் வந்துட்டு அவர் ஆட்சி புரிஞ்சது. திருமணம் மேற்கொண்டதுனால அந்த பகுதியெல்லாம் இவருக்கு கைப்பற்றுறதுக்கு எளிமையா இருந்திருக்கு அந்த அரச வம்சத்தினால. இதுதான் வந்து நேபாள நாட்டுக்கு இடைப்பட்ட பகுதியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க 2ஆம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் வருவாரு. சமுத்திரகுப்தர் பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் கிபி 335 380 இருக்குமா புக்ல. 380 கிடையாது 375 வரைக்கும் தான் சமுத்திரகுப்தர் இருப்பாரு. சமுத்திரகுப்தருடைய காலம் பாத்தீங்கன்னா கிபி 335 375 வரைக்கும் இவருடைய காலம். முதலாம் சந்திரகுப்தரின் மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். இப்படிதான் நீங்க குப்த அரச வம்சங்களை வந்துட்டு வரிசைப்படுத்தி எழுதி வச்சுக்கணும். அப்போ முதல்ல யார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் கடோத்கஜர் எழுதிக்கணும். இவங்க இருவரும் மகாராஜா என்று எழுதிக்கணும். அதுக்கப்புறம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தருடைய காலம் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர் இப்படிதான் அப்படியே வரிசைப்படுத்தி கீழே ஆர்டரா இப்படி ஏற மார்க் போட்டு போட்டு எழுதிக்கினா உங்களுக்கு மைண்ட் மேப் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும் குப்த அரச வம்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ வம்சத்தினுடைய தலை சிறந்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர்னு சொல்றாங்க. அப்போ அவர் தான் வந்து ஒரு பேரரசை நிறுவறதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர். ஆனா தலை சிறந்த அரசர்னு ஒருத்தருப்பாங்க. எப்படி நம்ம அசோகர்னு பார்த்தோம் மௌரியர் வம்சத்துல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குஷானர்கள் வந்து கனிஷ்கர்னு பார்த்தோம். அது இப்ப யாரை பார்க்கணும்னா குப்த வம்சத்துல வந்து தலை சிறந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஆனா ஒரு பேரரசை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர். ஆனா இந்த குப்த வம்சத்தை வந்து நிறுவியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தரும் அவருடைய மகனும் வந்துட்டு மகன் யாரு பார்த்தீங்கன்னா கடோத்கஜர். இவங்க தான். இப்படிதான் நீங்க படிக்கணுமே கண்டி. ஒரு குடும்பம் இருக்காங்க. ஒரு குடும்பத்துல 4, 5 மகன்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே வலிமையான மகன்கள் கிடையாது இல்லையா? யாராவது ஒருத்தர் தானே வலிமையா இருந்தா அவங்கள பத்தின சிறப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த வரலாறு நீங்க அப்படிதான் நீங்க தொடர்பு படுத்தி படிச்சுக்கணும். அப்ப சந்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா
தலைசிறந்த அரசர் ஆவார். சமுத்திரகுப்தரின் அவைகள புலவராக இருந்தவர் யார் என்பது அரிசேனர் இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி. பிரயாகை மெய்கீர்த்தி என்பது பிரசஸ்தி என்ற பொருள். அதாவது பிரசஸ்தி என்றால் என்ன பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத சொல் தான் வந்து இந்த பிரசஸ்தி. அதற்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா பிரயாகை மெய்கீர்த்தி அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த மெய்கீர்த்தி எதில் வடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த அலகாபாத் தூண்ல தான் வந்து எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க. எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிசேனர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தருடைய அவையில் வீற்றிருந்த புலவர் தான் இந்த அரிசேனர். அப்போ சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. இப்போ உங்களுக்கு என்ன சொல்றேன்னா சமுத்திரகுப்தர் இருக்கார், அவருடைய அவை வந்து இருக்காருன்னா அந்த அவையில ஒரு புலவராக யார் இருந்தாருன்னா ஒரு அரிசேனர் இருந்தார். அப்போ அவர் கூடவே இருக்கும்போது அவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்துட்டு இருப்பார் இல்லையா, அப்படி எழுந்ததுதான் இந்த மெய்கீர்த்தி. இந்த மெய்கீர்த்தி எதுல பொறிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலகாபாத் தூண்ல கல்வெட்டுல பொறிக்கப்பட்டது. அப்போ இது நடந்தது அனைத்தையும் இந்த புலவர் வந்து அந்த மெய்கீர்த்தி என்ற ஒரு இதுல எழுதுனதுனால இதை வந்து அவர் அந்த காலகட்டத்துல இருந்த வடிவமைக்கப்பட்ட இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டுல பொறிச்சு வச்சிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரின் ஆட்சி பத்தி முக்கியமான சான்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டுன்றாங்க. அப்போ அது நடந்ததெல்லாம் எழுதினவர் யாருன்னா அரிசேனர். அதில் எதில் எழுதிருக்குன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டை பார்த்தோம்னா சமுத்திரகுப்தருடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது நாம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. இதுதான் வந்து அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. இதுல தான் பொறிச்சிருக்குது. யாரை பத்தினா சமுத்திரகுப்தரை பத்தி பொறிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர். அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பிரயாகை மெய்கீர்த்தி. சமஸ்கிருத சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசஸ்தி. அவ்வளவுதான் இதனுடைய இது இவ்வளவு இந்த முக்கியத்துவம் அவ்வளவுதான் அவரை பத்தி கொடுத்துருக்காங்கம்மா. இப்ப அடுத்த பாத்தீங்கன்னா பிரசஸ்தி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தி என்றால் என்னன்னா இரண்டுக்கும் ஒரே பொருள் தான். அப்ப பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல்லுன்றாங்க. அதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருவரை பாராட்டி புகழ்வது. இப்போ அரசரவையில தான் வந்து புலவர் இருக்காரு. அப்போ அவர் ஆதரவில் அவர் இருக்கும்போது அவரை பத்தி புகழ்ந்து தானே பாடுவாரு. அதை தான் சொல்றாங்க சமஸ்கிருத சொல்லுக்கு பொருள் என்னன்னா ஒருவரை பாராட்டி புகழ்வது. அவைகள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர் தம் சாதனைகளை பட்டியலிடுவாங்க. அப்ப கூடவே இருந்ததுனால அவர் தயவில் வாயறதுனால அவர்களை புகழ்ந்து தானே பாடுவாங்க. அப்படி புகழ்ந்து பாடுறத பட்டியலிட்டு இருக்காங்க. நிறைய சாதனைகள் எல்லாம் அரசருடைய சாதனைகள்லாம் புலவர்கள் பட்டியலிட்டது என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பின்காலத்தில் வந்துட்டு மக்களும் அதை படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களிலும் பொறிக்கப்பட்டது. அப்படி வரிக்கப்பட்டதுதான் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டுல அவர் எழுதுனதுன்றாங்க. குப்த அரச வம்சம் எப்படி வந்து ஒருங்கிணைக்கப்பட்டது? இப்போ அங்கங்க நிறுவிட்டாங்க, அங்கங்கதான் இருந்தது. ஆனா ஒரே பேரரசா எப்படி வந்துட்டு உருவாக்கி இருப்பாங்க, அதை ஒருங்கிணைச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல, இது எப்படி வந்துட்டு ஒரே பேரரசாக ஒருங்கிணைச்சது அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம் இப்ப. சமுத்திரகுப்தர் மகத்தான போர் தளபதி. அதாவது படைகளை எல்லாம் வழிநடத்திட்டு போயிட்டு போர் மூலயமாக வந்துட்டு நான் பல பகுதிகளை கைப்பற்றிருந்தனால இவர் என்ன சொல்றேன்னா போர் தளபதின்றாங்க. அவர் வந்து நிறுவியவர். இவர் வந்துட்டு மகத்தான ஒரு பேரரசுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மகத்தான போர் தளபதி ஆவார். அவர் பேரரசர் ஆனவுடன் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றார். தென்னிந்தியாவின் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபலை வந்துட்டு சமுத்திரகுப்தர் வந்து தோற்கடிச்சிருப்பாரு. அப்போ சமுத்திரகுப்தர் ஒரு மகத்தான போர் தளபதின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அவர் பேரரசர் ஆன பிறகு நாடு முழுவதும் படையெடுத்து சென்றிருக்காரு. அப்படி நாடு முழுவதும் படையெடுத்து சென்ற போது தென்னிந்தியா பகுதி வரைக்கும் படையெடுத்துட்டு வந்திருப்பாரு. அப்படி தென்னிந்தியா பகுதியில படையெடுத்துட்டு வந்தபோது தென்னிந்தியாவில் ஆட்சி புரிந்த பல்லவ நாட்டு அரசன் யாருன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுகோபல். அவரை வந்து தோற்கடிச்சு அப்போ அந்த பகுதியும் கைப்பற்றிருப்பார். இதை பல்லவர் அரசர் பாருங்க, இங்க இருக்கு பல்லவ நாடு, இங்க ஆட்சி புரிந்த விஷ்ணுகோபன் இவரை தோற்கடிச்சு அந்த பகுதியும் கைப்பற்றினாருன்னு சொல்லிட்டு சமுத்திரகுப்தருக்கு சொல்றாங்க. அதனாலதான் இவர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பேரரசர் அப்படின்னு சொல்றாங்க, போர் தளபதின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் 9 அரசர்களை கைப்பற்றினார். தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களை தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக்கி அவர்களை கப்பம் கட்டு செய்தார். வட இந்தியாவில் சின்ன சின்ன அரசுகளா ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். அதாவது கண்வ அரசருக்கு அப்புறமும் இவங்களுக்கு இடைப்பட்டல வந்துட்டு யாரும் வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது சின்ன சின்ன அரசர்களை தான் இவங்களுக்கு கட்டுப்படுத்த வச்சு அதுக்கப்புறம் கப்பம் கட்ட வைக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. அப்போ வட இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 9 அரசர்களையும்
தென்னிந்தியா பகுதி வரைக்கும். ஏன்னா பல பகுதிகள் நாடு முழுவதும் படையெடுத்து பல பகுதிகளை கைப்பற்றினார். அப்ப தென்னிந்தியா பகுதியில பார்த்தீங்கன்னா 12 அரசர்களை தனக்கு கட்டுப்பட சிற்றர்களாக ஆக்கி அவர்களையும் கப்பம் கட்ட செய்யறார். கப்பம் கட்ட செய்யறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசர் இருக்காரு. அரசருக்கு கீழே தானே இவங்க, சின்ன அரசு தானே இவங்க. அப்ப அந்த அரசுக்கு வரி கட்டுறது தான் வந்து இந்த சின்ன அரசர்கள் வந்துட்டு பெரிய அரசுக்கு வந்து வரி கட்டுறது தான் இந்த கப்பம்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து கப்பம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா வரி. அப்போ பெரிய அரசுக்கு வரி கட்டுறது தான் அந்த சிற்றரசனுடைய. அப்ப அவர்களை அடக்கி இந்த பெரிய அரசுக்கு சிற்றரசுகளை வரி கட்டச் செய்வதுதான் கப்பம் அப்படின்றாங்க. அப்ப இவருடைய பகுதிகள் பார்த்தீங்கன்னா கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபினுடைய கிழக்கு பகுதி ஆகியவற்றின் அரசர்களும் இந்த பகுதி கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றுடைய அரசர்களும் ராஜஸ்தானை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரும் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க. வட இந்தியாவில் 9 அரசர்கள், தென்னிந்தியாவில் 12 சிற்றரசர்கள். அது மட்டுமல்லாத இந்த பகுதிகளெல்லாம் சின்ன சின்ன அரசர்கள் இருந்தாங்க இல்லையா, இந்த அரசர்களும் ஏற்றுக்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம ராஜஸ்தான் பகுதியை பழங்குடியின மக்கள் இருந்தாங்க. அதாவது ஒரு சிலர் கூட கிடையாது, பல்வேறு விதமான பழங்குடியின மக்களும் சமுத்திரகுப்தருடைய மேல் ஆதிக்கம், ஏன்னா அவர் டாமினேட் பண்றார். அதாவது கீழே அரசர்கள் இருக்கும்போது இவர் தான் அப்போ வலிமை வாழ்ந்த மன்னரா இருக்கிறதுனால எல்லாரையும் அடக்கி அவருடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள சூழ்நிலை ஏற்பட்டதே ஒழிய அவங்களா விரும்பி யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. வேற வழி இல்லாத ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு வரலாற்றுல இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, தோற்கடித்து மேற்கு பக்கம் பாருங்க, மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றிருப்பாரு. இங்க 2ஆம் சந்திரகுப்தர், அது வேற. இந்த பாக்ஸ் பார்த்துருவோமா. சமுத்திரகுப்தரை என்னன்னு சொல்றாங்க, ஒரு விஷ்ணு பக்தர்ன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்றாங்க, அவர் விஷ்ணு பக்தரா இருந்ததுக்கு அப்புறம் தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் அரசரால் நடத்தப்படும் வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்விகளை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார்ன்றாங்க. அப்போ வேத காலத்துல வந்து நம்ம பார்த்தோம், வேதகால சடங்குகள் வந்துட்டு குதிரைகளை பலியிடும் முறைகள் இருந்ததுன்னு பார்த்தோம். ஆனா இவர் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரகுப்தர் வந்துட்டு பல நாடுகள்ல பல பகுதிகளை கைப்பற்ற செஞ்சார் இல்லையா, அந்த கைப்பற்றப்பட்ட பகுதிகளை கொண்டாடும் விதமாக தான் அரசர்கள் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த வேதகால சடங்கானது பலியிடுறதை வந்துட்டு நடைமுறைப்படுத்துவாங்க. அதை சிறப்பிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அதை மீண்டும் வந்துட்டு பலியிடுற முறையை வந்துட்டு கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர்ன்னு சொல்றாங்க. சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். அவர் தங்க நாணயங்களை வெளியிட்டார். யாரு தங்க நாணயங்களை வெளியிட்டவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். அவற்றில் ஒன்று அவர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. அவர் மிக சிறந்த படையெடுப்பாளர் மட்டுமல்ல, கவிதை பிரியரும் இசை பிரியரும் ஆவர். அதனால் அவரை கவிராஜா என்றும் பட்டம் பெற்றுகின்றார். அப்போ சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர், மேலாதிக்கத்தை நிலைநாட்டுறது. அவர் பல பகுதிகளை வந்து படையேற்றதுல அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்ன பண்றாங்கன்னா, வேதகால சடங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரைகளை வழியிடும் பழக்கம் இருந்தது. அந்த பழக்கத்திற்கு மீண்டும் புத்துயிர் ஈட்டி நடைமுறைப்படுத்தி அவரு அந்த கைப்பற்ற பகுதிகளை கொண்டாடும் விதமாக பல வேத வேள்விகளை நடத்தியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் தங்க நாணயங்களை வெளியிட்டுவார். நாணயம் எதுன்னு பார்த்தா தங்கத்துலதான் நாணயங்கள் வெளியிட்டிருப்பாரு சமுத்திரகுப்தர். அந்த நாணயத்துல எப்படி பார்த்தீங்கன்னா வீணை வாசிக்கிற மாதிரி உருவம் பொறிக்கப்பட்டதுன்றாங்க. அது மட்டும் அல்லாமல் படையெடுப்பாளர் மட்டும் கிடையாது, கவிதையும் பல படையெடுப்புகள் நடத்தினார்னு பார்த்தோம். கவிதையும் மற்றும் இசையும் பிரியவராக இருந்ததனால கவிதை பாடுவதில் வல்லவராகவும் இசை மேல ஈடுபாடு கொண்டதுனாலும் கவிராஜா என்ற பட்டத்தை வந்து அவருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எனும் பௌத்த அரசன், இவர் யாரு பார்த்தீங்கன்னா இலங்கையைச் சேர்ந்தவர் தான் வந்து ஸ்ரீ மேகவர்மன் என்பவர். எந்த அரசன் பார்த்தீங்கன்னா இலங்கையைச் சேர்ந்த அரசன். இவர் வந்து பௌத்த மதத்தை தழுவி பௌத்த அரசர் தான் வந்து இலங்கையில ஆட்சி செஞ்சிருப்பாரு. இவரும் சமுத்திரகுப்தரும் சமகாலத்துல ஆட்சி புரிந்த மன்னர்கள்னு சொல்றாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இங்க நீ பண்ணும்போது உன்னுடைய நண்பன் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சாதனைகள் பண்ணி 2 பேரை பத்தியும் பேசுவேன் இல்லையா, அதுதான் இங்க வரலாறுல கொடுத்திருப்பாங்க. இவர் சமகாலத்தவர் சமுத்திரகுப்தர் மேகவர்மன். அப்ப 2ஆம் சந்திரகுப்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி 375 415 வரைக்கும் யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர். அப்ப சமுத்திரகுப்தருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் மகன். அவர் விக்ரமாதித்யர் என்னும் அறியப்பட்டார். இவருக்கு இன்னொரு பெயர் என்னன்னு சொல்றாங்கன்னா விக்ரமாதித்யர் என்றும் 2ஆம் சந்திரகுப்தர் என்றும் அறியப்பட்டார். யாருடைய மகன் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். இவருடைய காலம் 375 415. இவர் பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் வந்துட்டு சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றினார். மேற்கு மாலவம், குஜராத்
இது எல்லாம் மேற்கு பக்கம் இருக்கிறது. இந்த மாலவம் குஜராத் பக்கத்தை வந்து கைப்பற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். தென்னிந்திய அரசர்களோடு அவர் நட்புறவை பேணினார். எப்படி வந்துட்டு சமுத்திரகுப்தர் வந்துட்டு விஷ்ணுகோபனை தோற்கடிச்சிருப்பாரோ பல்லவ அரசனை, அப்ப பகை கொண்டதால் தான் பல்லவனை வந்து தோற்கடித்து அந்த பகுதியை கைப்பற்றிருப்பார் அப்பா. ஆனா மகனாகிய இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன செஞ்சிருக்காருன்னா தென்னிந்திய அரசர்களோடு நட்புறவை பேணினார்னு சொல்றாங்க. அப்ப குதுப்பினாருக்கு அருகே உள்ள இரும்புத்தூண் விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது என நம்பப்படுகிறது. எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா குதுப்பினார் எங்க இருக்குதுன்னா குதுப்பினாருக்கு பக்கத்துல என்ன இரும்புத்தூண் ஒண்ணு இருக்கு. அந்த இரும்புத்தூண் யாரால உருவாக்கப்பட்டனா விக்ரமாதித்யன் அறியப்படுகிற இரண்டாம் சந்திரகுப்தரால் உருவாக்கப்பட்டது என்று நம்பப்படுகிறது. அப்போ இவருடைய ஆட்சியின் போது பாகியான் என்னும் சீன அறிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கு வந்தாங்கன்னு சொல்றாங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பௌத்த துறவின்னு சொன்னோம். அப்போ இவர் இந்தியாவிற்கு யாரோட காலகட்டத்தில் வராங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலகட்டம். அப்போ மிக சிறந்த அறிஞர்களும் புலவர்களும் எழுத்தாளர்களும் யார் இருந்திருக்காங்க? சிறந்த அறிஞர்கள், புலவர்கள், எழுத்தாளர்கள், கலைகளும் இவருடைய காலத்துல இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவருடைய அவையை அலங்கரித்ததாக கூறப்படுகிறது. அவர்களில் ஒருவர் காளிதாசர் என கூறப்படுகிறது. அவர்கள இத்தனை அவைகள்ல இருந்த கலைஞர்கள் இருந்திருக்காங்க, அறிஞர்கள் இருந்திருக்காங்க, புலவர்கள் இருந்திருக்காங்க, எழுத்தாளர்களும் இருந்திருக்காங்க. பல வகைப்பட்ட கலைஞர்கள்லாம் இருந்ததுனால நவரத்தினங்கள் இத்தனை அறிஞர்கள் அவருடைய அவையை அலங்கரித்தனால் நவரத்தினங்கள் என்று அழைக்கப்படுறாங்க. அதுல ஒருத்தர் தான் யாருன்னா காளிதாசர். அப்ப விக்ரமாதித்தர் என்று அறியப்படுவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். அவருடைய அவையில் இருந்த புலவர்கள் என்னன்னு அழைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நவரத்தினங்கள் என்று அழைக்கிறாங்க. ஏன் அவ்வாறு அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 பேர் கொண்ட அவையை அலங்கரித்த புலவர்கள் இருந்ததுனால நவரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. அப்ப காளிதாசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழி புலவர் தான் இந்த காளிதாசர். அரிசேனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு சமஸ்கிருத புலவர். அமரசிம்மர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகராதியியல் ஆசிரியர். அகராதினா என்னது? டிக்ஷனரி சொல்லுவோம் இல்லையா? அந்த டிக்ஷனரியை எழுதுற சமஸ்கிருதத்துல டிக்ஷனரியை எழுதக்கூடிய ஒரு ஆசிரியர் தான் யாருன்னா அமரசிங்கர். தன்வந்திரி என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர். காகபானகர் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர். சங்கு என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலை நிபுணர். வராகமிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வானியல் அறிஞர். வராச்சி என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இலக்கண ஆசிரியர், இலக்கணத்திற்கான ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். இரண்டிற்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா வராச்சி. விட்டல் பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாய வித்தைக்காரர். அதாவது மாய வித்தைக்காரர் தான் இந்த விட்டல் பட்டர், மெஜிசியன் சொல்லுவாங்க. இத்தனை புலவர்கள் அவர் அவையை அலங்கரித்ததுனால நவரத்தினங்கள் என்று அழைக்கப்படுறார் அவர். அதுக்கப்புறம் பாருங்க இரண்டாம் சந்திரகுப்தருடைய பட்ட பெயர்கள். விக்ரமாதித்யா என்ற பெயரும் இருந்தது. அது மட்டும் இல்லாத மற்ற பட்ட பெயர்களும் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அளிக்கப்பட்ட பெயர்கள். என்னென்ன பெயர்கள்னு பார்ப்போம். விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. இதையெல்லாம் யாரோட பெயர்னா இரண்டாவது சந்திரகுப்தருடைய பட்ட பெயர்கள். அதுக்கப்புறம் இரண்டாவது சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தில் தான் பாகியான் என்னும் சீன துறவி வந்தாருன்னு பார்த்தீங்க. அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அவருடைய குறிப்புலன்னு பார்ப்போம். சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு வந்தார். அவருடைய பயண குறிப்புகள் குப்தர் காலத்தில் மக்களுடைய அந்த காலத்தில் குப்தர் காலத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய அந்த மக்களுடைய சமூகம் எப்படி இருந்தது, அந்த மக்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருந்தது, மதம் எப்படி பின்பற்றப்பட்டது, அவங்களுடைய ஒழுக்க நிலைகள் எப்படி இருந்தது, இதை பத்தி எல்லாம் இவருடைய பற்றி குறிப்புகள் அவருடைய குறிப்புகள்ல நமக்கு தருதுன்றாங்க. அப்போ பாகியானுடைய கூற்றுப்படி எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா மகதத்துல தான் வாழ்ந்தாங்க. குப்த பேரரசு எங்க நிறுவப்பட்டது? மகதத்துல. அப்போ மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் என்றும் கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டது, மரண தண்டனை எதுவும் வழங்கப்படவில்லை. ஆனா கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டது, மரண தண்டனை எதுவும் வழங்கல. ஆனா தண்டனைகள்லாம் கடுமையானது இல்லாமல் ஓரளவுக்கு எளிமையான தண்டனைகள் தான் வழங்கப்பட்டது அப்படின்றது ஒரு கூற்று ஒண்ணு இவர் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கயா பாயடைந்திருந்தது, கபிலவஸ்து காடா இருந்தது. ஆனால் பாடலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். கயா எங்க இருக்குதுன்னு பாருங்க. கபிலவஸ்து, அதாவது கயா காடா இருந்தது. கபிலவஸ்து, இந்த கபிலவஸ்து காடா இருந்தது. ஆனா எங்க நல்லா இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம் எங்கேயோ வரும். பாடலிபுத்திரம் எங்க வரும்? பீகார் வரும். பாடலிபுத்திரமும் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருப்பாரு அவரு. பாடலிபுத்திரம் செழிப்போடு இருந்ததுன்னு சொல்லியிருப்பாரு. குமாரகுப்தரை தொடர்ந்து இரண்டாம் சந்திரகுப்தரை தொடர்ந்து
அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குமாரகுப்தர். இப்போ சந்திரகுப்தர் மௌரியரை பார்த்தாச்சு. இது வந்துட்டு சந்திரகுப்தர் காலத்துல வந்ததான் பாகியானு. இப்போ குமாரகுப்தர் பார்ப்போம். 2ஆம் சந்திரகுப்தரை தொடர்ந்து அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குமாரகுப்தர் அரியணை எழுதியிருப்பார். தந்தைக்கு அப்புறம் அவருடைய மகன் இப்படிதான் வாரிசு நம்ம தான் பரம்பரையா பார்த்துட்டோம். முடியாட்சினா என்ன, குடியாட்சினா என்னன்னு பார்த்துட்டு வரோம். அப்போ முடியாட்சி என்பது என்னன்னா மன்னர்கள் அவருடைய மகன்கள் வந்து வாரிசு அடிப்படையில தான் தந்தை வழி சமூகம்னு எல்லாம் வேத காலம், முன் வேத காலம், பின் வேத காலத்திலிருந்தே பார்த்துட்டு வரும். அதனால இப்படிதான் அரசு வந்துட்டு எப்படின்னா வாரிசின் அடிப்படையில தான் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. மகனுக்கு அடுத்து மகன் அப்படிதான் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ முதலாம் குமாரகுப்தர் வருவாரு. அவரே வந்துட்டு நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருப்பாரு. நாலந்தா பல்கலைக்கழகம் நம்ம ஒரு 2-3 வகுப்புகளுக்கு முன்னாடியே பார்த்தோம். குமாரகுப்தரை தொடர்ந்து அது அரச பதவி ஏற்றவர் யார்? ஸ்கந்தகுப்தர் ஹீனர்களின் படையெடுப்பை சந்திக்க நேரிட்டது. அப்போ முதலாம் குமாரகுப்தரை தொடர்ந்து அதுக்கடுத்து பதவியேற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர். இவர் வந்து ஈனர்களுடைய படையெடுப்பை வந்துட்டு சந்திக்க நேரிட்டதுன்றாங்க. அவர்களை தோற்கடித்து விரட்டி அடித்தாரு. ஆனால் 12 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் படையெடுத்து வந்த ஹீனர்கள் குப்த பேரரசை தோற்கடிக்கப்பட்டதுன்றாங்க. அப்ப குப்த பேரரசு யாரால தோற்கடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீனர்களால் தோற்கடிக்கப்பட்டது. யாரோட காலத்துன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தருடைய காலத்துல. எத்தனை எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வந்தான்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு முறை விரட்டி அடிச்சு தோற்கடிச்சிட்டாரு. ஆனா கொஞ்சம் வலிமை குன்றினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 12 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி வந்து ஒரு வெறும் படையோட வந்திருப்பாங்க இல்லையா? அப்படி வரும்போது தோற்கடிச்சிட்டு ஈனர்கள் வந்துட்டு குப்த பேரரசை தோற்கடித்து தன்னுடைய பேரரசை வந்து நிறுவியிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு இங்க நடந்தது. அப்போ இவருடைய அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குமாரகுப்தர். மிக சிறந்த தோற்கடித்தார். மிக சிறந்த குப்த பேரரசில் கடைசி பேரரசான பாலாதித்யா முதலாம் நரசகுப்தர் என்ற பெயர் வந்து அரியணை. அப்போ குப்த பேரரசில் மிக சிறந்த என்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அப்ப மிக சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் யாருன்னா பாலாதித்யா. அவர் என்ன பெயர்ல வந்து அரியணை ஏறினார் பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் வந்து அரியணை ஏறினாரு. இவர் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டார். அப்ப அந்த கடைசி அரசரான பாலாதித்யா என்பவர் முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயர்ல வந்து அரியணை ஏறினாரு. இவர் எந்த மதத்தை ஈர்க்கப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா பௌத்த மதத்தால் ஈர்க்கப்படுறாரு. யாருன்னா இந்த பாலாதித்யா. அப்ப இவர் மிகிரல குலருக்கு வந்துட்டு கப்பம் கட்டி வந்து கப்பம்னா என்ன சொன்ன வழின்னு சொன்னேன். ஏன்னா இவர் வந்துட்டு அப்ப இவருக்கு மேல இவர் கொஞ்சம் அதிகாரம் பெற்றவரா இருந்ததுனால இவருக்கு வந்து இவர் கப்பம் கட்டிட்டு வந்திருக்கார். ஆனால் மிகிரல குலர் பார்த்தீங்கன்னா பௌத்தத்தை பகைமையோடு பார்த்ததால் மனவேதனை அடைந்து கப்பம் கட்டுவதை நிறுத்தினர். முதலாம் நரசிம்மகுப்தர் என்றவர் அரியணை ஏறினாரு. இவர் வந்துட்டு பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவராக இருந்தாலும் இவர் வந்து ஒரு சின்ன அரசராக இருந்ததுனாலதான் இவர் வலிமை மிகுந்த மிகிரல குலருக்கு வந்துட்டு கப்பம் கட்டியிருக்காரு. கப்பம் கட்டுறது ஏன் நிறுத்தினார்னா மிகிரல குலர் வந்துட்டு பௌத்தத்தை வந்து பகைமையோட பார்த்ததுனால மனவேதனை அடைந்து கப்பம் கட்டுறதை நிறுத்திட்டார். யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலாதித்யா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. கப்பம் கட்டுவதை நிறுத்ததுனால மிகிரல குலர் வந்துட்டு கைது செய்து சிறையில் அடைப்பதில் பாலாதித்யா வெற்றி பெறலாம். அவரை வந்துட்டு வரி கட்டாலும் அவரை வந்துட்டு என்ன செஞ்சுன்னா சிறையில் அடைச்சிட்டு வந்து பாலாதித்யா வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஆனால் வெற்றி பெற்றதெல்லாம் மிகிரல குலர் பார்த்தீங்கன்னா வஞ்சகமாக என்ன செஞ்சிருக்காரு? பாலாதித்யரை மகதத்திலிருந்து வெளியேற்றுகிறார். வஞ்சகமாக சூழ்ச்சி செய்து முதல்ல வெற்றி பெற்றாரு பாலாதித்யா. ஆனா வஞ்சகமாக சூழ்ச்சி செய்து என்ன பண்ண பாலாதித்யர் வந்து மகதத்திலிருந்து வெளியேற்றிருக்காரு மிகிரல குலர். அப்ப பாலாதித்யருக்கு பின்னர் மாபெரும் குப்த பேரரசு தேய்ந்து காணாமல் போனது. குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்படி வந்துட்டு அரசர்னா வந்துட்டு பெயரளவுக்கு ஒருத்தர் முதல்ல இருந்திருப்பாங்க. சும்மா அந்த பெயர்ல அந்த குடும்பத்துல ஒரு பெரிய பையன் வந்துட்டு அவன் தான் மூத்த பையன். அந்த குடும்பத்தினுடைய வாரிசு அடிப்படையில் அவன் தான் அந்த குடும்பத்தினுடைய பையன் அப்படின்றதுக்கு ஒரு முதல் பையன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய கடைசி பையன். அப்போ முதலாம் சமுத்திரகுப்தர் பேரரசு நிறுவனத்துக்கு காரணமானவர். படைகளை நடத்தி பேரரசு உருவாகுது. ஆனா கொஞ்சம் பெரிய பேரரசா உருவாகுது யாருன்னு முதலாம் சந்திரகுப்தருடைய காலத்துல. இவர் வந்துட்டு சிறந்த அரசர் என்று போற்றப்படுவதற்கான பல படைகளை வந்து நடத்தி நாடுகளை வந்து கைப்பற்றதுனாலையும் அவர்களுடைய முன்னாடி 2 பேர் இருந்தாங்க பாருங்க. யாருன்னா ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜர். அவர்களை விட அவர் பெயரளவுக்கு அரச வம்சத்தை தான் தோற்றுவித்தாங்க. ஆனா இவர் லிச்சாவி குடும்ப பெண்ணை கல்யாணம் பண்ணதுனால பேரரசன் முடியரசாக தன்னை முடிசூட்டிடுறார். ஏன்னா அவங்களுடைய ஆதரவெல்லாம் இருந்ததுனால. ஆனா பல படைகளை நடத்தி வெற்றி கொண்டு பெரிய பேரரசு உருவாக்குனது யாருன்னா சமுத்திரகுப்தர். அதுக்கப்புறம்
இவர் வந்துட்டு கடைசி பேரரசர். அரசர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த பேரரசர்கள்ல கடைசி பேரரசர் ஏன்னா பாலாதித்யா. அவர் என்ன பேர்ல அரியணை ஏறினா நரசிம்மவர்மன். ஆனா பேருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, சும்மா அந்த அந்த வாரிசின் அடிப்படையில இருந்ததுன்னு ஒருத்தர் எதையுமே சாதிக்காம ஏதோ ஒரு பேரளவுக்கு இருந்தவர். அந்த மாதிரி இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். இவர் வந்து ஒரு பேரரசர். இவர் பேரளவுக்கு அரசர், அவர் பேரரசர். அப்படிதான் ஞாபகம். அப்படிதான் அது கொடுத்திருப்பாங்க. அது இவர் வந்து பேரளவுக்கு அந்த வாரிசின் அடிப்படையில குப்த பேரரசுல கடைசியா ஒரு பேரளவுக்கு இருந்திருப்பாரு. இவர் வந்து பேரரசர்ல வந்துட்டு இவர் வந்து கடைசியான அரசர், வலிமையான அரசரா கொடுக்குறாங்க. அப்போ குப்தர்களின் ஆட்சி அமைப்பு எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, குப்த அரசர்கள் வந்துட்டு தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தின. அப்ப தெய்வீக உரிமை கோட்பாடு என்ற நடைமுறைப்படுத்தி அதன் அடிப்படையில தான் வந்துட்டு ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசர் கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்டார். அப்ப அரசர் வந்துட்டு யாரோட பிரதிநிதியா, அந்த கடவுளாலே அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி தான் அரசர். அப்போ அரசர் தான் வந்து கடவுளுடைய பிரதிநிதின்னு சொல்றாங்க. அப்போ அப்படி அனுப்பப்பட்ட அவர், எனவே அரசர் கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவராக மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை என அவரோட அந்த கோட்பாடு. அப்போ தெய்வீக உரிமை கோட்பாடு என்பது அரசர் வந்துட்டு கடவுளுடைய பிரதிநிதின்றாங்க. கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு பிரதிநிதி தான் வந்து அரசர். அப்போ அவரால் அனுப்பப்பட்டதனால் அவருக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர் என்றும் மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை இதனுடைய கோட்பாடுன்றாங்க. அதுக்கப்புறம் குப்த அரசர்கள் அரசியல், நிர்வாகம், இராணுவம், நீதி வழங்கல் ஆகிய துறைகளில் பெருமளவான அதிகாரம் பெற்று திகழ்ந்தார். இதுல எல்லாம் வந்துட்டு பெரிய அதிகாரம் பெற்று இருந்திருக்காங்க அவருடைய காலத்துல. குப்த அரசர்கள் பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. அந்த அமைச்சர்களுக்கு என்னன்னு சொல்றோம்னா மந்திரின்னு சொல்றாங்க. அந்த மந்திரி குழு ஒன்று நிர்வாகத்தில் உதவி செய்து அரசருக்கு உதவி செய்ய அமைக்கப்பட்டது அந்த மந்திரி குழு. யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்க்கலாம் அந்த குழுவுல. அந்த குழுவுல பாத்தீங்கன்னா இளவரசர்களையும் உயர் அதிகாரிகளையும் கப்பம் கட்டும் சிற்றரசர்களையும் கொண்டிருந்து தான் வந்து இந்த மந்திரி சபை வந்துட்டு. அக்குழு அரசர்கள், இளவரசர்கள், உயர் அதிகாரிகள், கப்பம் கட்டும் சிற்றர்களை கொண்டதுதான் இந்த குழு. அந்த குழுல யாருன்னு மந்திரி குழு அது. அதுக்கப்புறம் நாட்டின் அன்றாட நிர்வாகத்தை திறம்பட நடத்த பெருமளவிலான அதிகாரிகள் குப்த அரசர்களால் நியமிக்கப்பட்டனர். பணி அமர்த்தப்பட்டனர். உதவி செய்யறதுக்கு மட்டுமல்ல, நாட்டுல நிறைய வேலை இருக்கு இல்லையா, அந்த வேலைகளையும் நிர்வாகங்களையும் நடத்துறதுக்காக, திறம்பட நடத்துறதுக்காக பெருமளவிலான அதிகாரிகள், அந்த அதிகாரிகள் மட்டுமல்லாத மற்ற அதிகாரிகளும் வந்துட்டு குப்த அரசர்களாலே பணி அமர்த்தப்பட்டாங்க. அப்போ உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் அவர்களெல்லாம் ஒரு உதவி செய்யறதுக்கு ஒரு குழுவில் இருந்தவங்க தான் இந்த இளவரசர்கள், உயர் அதிகாரிகள், கப்பம் கட்டும் சிற்றரசர்கள். கப்பம் கட்டக்கூடிய சிற்றரசர்கள் அடக்கி இருந்தாங்கன்னு பாத்தீங்களா, இவங்க எல்லாம் ஒரு குழுவில் இருந்தவங்க. அது மட்டுமல்ல, நாட்டினுடைய நிர்வாகத்தை வந்து திறமையாக நடத்துறதுக்கு அரசராலே பணி அமர்த்தப்பட்ட சில அதிகாரிகளும் இருந்தாங்க, உயர் அதிகாரிகள். அந்த அதிகாரிகளுக்கு என்னன்னு பெயர்னு பாத்தீங்கன்னா தண்டநாயகர் மற்றும் மகா தண்டநாயகர் என்று அழைக்கப்பட்டாங்க. அப்ப குப்த பேரரசு எப்படி வந்து இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, குப்த பேரரசு இதுதான் வந்து மொத்தமா இருக்கிறது குப்த பேரரசு. இந்த குப்த பேரரசை இப்போ அப்படியே பேரரசாவே இருக்க முடியாது இல்ல. இப்ப எப்படி நாம இருக்கிறோம் மாநிலம், மாவட்டம்னு, இப்போ அதே மாதிரி அவங்களும் பிரிச்சாதான் அதை ஆட்சி புரிய முடியும். அதை தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்ப குப்த பேரரசு, அந்த பேரரசு முழுவதும் எப்படி அழைக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா தேசம் அல்லது புக்தி என்ற 2 பெயர்களால் இந்த குப்த பேரரசு முழுவதும் அழைக்கப்பட்டது, பிரிக்கப்பட்டது. இந்த பேரரசு என்னவென்று பிரிக்கப்பட்டதுன்னா தேசம் அல்லது புக்தி என்ற பெயர்ல பிரிக்கப்பட்டது. பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டது. அப்போ தேசம் என்பதும் புக்தி என்பதும் பிராந்தியம்னா தற்போது உள்ள மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றை இந்த மாநிலங்களை, இந்த பிராந்தியங்களாக இருக்கக்கூடிய மாநிலங்களை யார் வந்து நிர்வகித்தன்னு பாத்தீங்கன்னா உபாரிகா என்னும் ஆளுநர்கள். அப்போ இந்த ஆளுநர்கள் என்னவென்ற பெயர்னு பாத்தீங்கன்னா உபாரிகா. இதை நிர்வகித்தது எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராந்தியங்கள். இந்த பிராந்தியத்தை நிர்வகித்தது உபாரிகம். இந்த பிராந்தியங்கள் என்னவாக பிரிக்கப்பட்டதுன்னா விஷ என்ற மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. அப்போ பிராந்தியங்கள் என்பது மாநிலங்கள், விஷ என்பது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. விஷயபதிகள் என்னும் அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டனர். அப்போ இந்த விஷயா என்பது மாவட்டம். இதை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகள் யாருன்னா மாவட்டத்தை விஷயபதிகள். அதுக்கப்புறம் கிராம அளவில் வந்துட்டு கிராமிகா என்ற பகுதியையும், அதை நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரி என்ன கிராமதி யாகஷா அப்படின்ற ஒரு அதிகாரி வந்துட்டு இதை நிர்வாகம் பண்ணார். இதுதான் அவங்களுடைய குப்த பேரரசை பிரிக்கப்பட்டிருந்தது. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அரசை வந்துட்டு வழி நடத்துறது, அதாவது நிர்வாகம் பண்றதுக்கு பிரிக்கப்பட்டிருந்தது தான் வந்து குப்த பேரரசு.
அப்ப விரிந்து பரந்த குப்த பேரரசு இராணுவ அமைப்பின் முக்கிய பங்கினை உணர்ந்தது. அப்போ பெரிய அரசா விரிந்து பறந்திருந்தது. ஏன்னா பல பகுதிகளில் படையெடுத்து வந்து நாட்டையெல்லாம் கைப்பற்றிருந்தனால அப்போ நாடை வலிமையா வச்சது இராணுவ அமைப்பு முக்கியம் இல்லையா? அப்போ இராணுவ அமைப்பு வந்துட்டு முக்கிய பங்கா இது வந்து பேரரசுல வந்து ஒரு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இராணுவ அமைப்புக்கு. அப்போ இராணுவ அமைப்புல பார்த்தீங்கன்னா முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் இராணுவ பதவிகளின் பெயர்கள் என்னவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாலாதி கிரிதா என்றும், பாலாதி கிரிதா என்பது காலாட்படையின் தளபதி என்றும், மகாபாலாதி கிரீதா என்பது குதிரைப்படையின் தளபதி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ இவங்களுடைய பறந்து விரிந்த அந்த குப்த பேரரசு எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா படை நிறைய வச்சிருக்காங்கன்னா அப்போ அவங்க இராணுவத்திற்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த கல்வெட்டுக்கள்லயும் முத்திரைகள்லயும் எதை பத்தி இராணுவத்தினுடைய இருந்த பதவிகளுடைய பெயர்கள் வந்து இருக்கான். அந்த பதவி என்னன்னு பெயர்கள் பார்த்தீங்கன்னா பாலாதி கிரீதா. பாலாதி கிரீதா என்பது காலாட்படையை வழிநடத்தக்கூடிய தளபதிக்கு தான் வந்து பாலாதி கிரிதா. குதிரைப்படையை வழிநடத்தக்கூடிய தளபதிக்கு பெயர் தான் மகாபாலாதி கிரிதா என்று வந்து கல்வெட்டு மற்றும் முத்திரைகள்ல பொறிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம மற்றும் தூதகா என்ற ஒரு ஒற்றர்களை அடக்கி ஆளக்கூடிய உளவு பார்க்க ஒரு பிரிவுக்கு தான் என்பது தூதகா. இந்த ஒற்றர் அமைப்பும் இருந்ததுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல இந்த ஒரு பிரிவும் இருந்ததுன்றாங்க. அப்போ சமூகம் பொருளாதாரம் வந்துட்டு குப்தர் காலத்துல எப்படி இருந்தது, நிலம் மற்றும் விவசாயிகள் எப்படி இருந்தாங்க, சமூகத்துல பொருளாதாரம் எப்படி இருந்தது, அந்த சமூகம் பொருளாதாரம் நிலம் மற்றும் விவசாயிகள் எப்படி இருந்தாங்க. காமாந்தகரால் எழுதப்பட்டதுதான் வந்து நிதிசாரம் என்னும் நூல் அரச கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுது. அப்போ இந்த நூல் யாருடன் பார்த்தீங்கன்னா நீதிசாரம் என்ற நூல் வந்துட்டு காமாந்தகரது. இது எதை பத்தி சொல்லுதுன்னா அரசனுடைய கருவூலம் இருக்குது இல்லையா, அந்த பணத்தை வந்து நிர்வகிக்கக்கூடிய அந்த இடம் இருக்குது இல்லையா, அந்த துறையை பத்தி சொல்றதுதான் வந்து நிதிசாரம் என்ற நூல். அந்த முக்கியத்துவம் அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னும் அதனுடைய வருமானம் எங்கிருந்து வருது அதனுடைய வழியையும் சொல்றதுதான் வந்து நிதிசாரம் என்ற நூல். இது வந்து காமாந்தகரால் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தரை போன்ற அரசர்களின் படையெடுப்பு நடவடிக்கைகளில் வருவாயின் உபரியே வந்து முதலீடாகவும் செய்யப்பட்டதாம். சமுத்திரகுப்தர் வந்துட்டு பல பகுதிகளை வந்து படையெடுத்து சென்றாரு. பல பகுதிகளை படையெடுத்து சென்று சிற்றரசுகள்லாம் அடக்கி ஆள செஞ்சாருன்னு பார்த்தோம். அப்படி அந்த அந்த வருமானத்தின் மூலம் உபரிகள்லாம் ஏற்படும். அதையும் வந்து ஒரு முதலீடா செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க இந்த கருவூலத்துல. இவருடைய குறிப்புல சொல்லியிருக்காரு காமாந்தகர். அதுக்கப்புறம் நிலவரி தான் வந்து அரசை வந்துட்டு வழி நடத்துறதுக்கு ஒரு வருமானம் வேணும் இல்லையா, அது எங்கிருந்து வந்த வருமானத்தின் மூலமாக அரசுக்கு வந்துட்டு வருவாய் இருந்தது, நிர்வாகம் பண்றதுக்கு இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ நிலவரியே அரசின் முக்கிய வருவாயாக இருந்தது. நிலத்திலிருந்து விளையக்கூடிய அந்த விளைச்சலிலிருந்து வரக்கூடிய வரி தான் வந்துட்டு நிலவரி தான் வந்துட்டு அரசினுடைய முக்கிய வருவாயாக இருந்தது. விவசாயிகளின் நிலைமை பரிதாபகரமாக இருந்தது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அப்போ நிலத்திலிருந்து வரக்கூடிய வரியை வந்துட்டு மக்கள் கிட்ட இருந்து அரசு வந்துட்டு அதிகமாக வாங்கியதுனால மக்கள் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் வந்து பரிதாபமாக இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அவர்கள் பல்வேறு வரிகளை செலுத்த வேண்டிய நிலையில் இருந்ததுனால விவசாயிகளுடைய நிலை வந்து பரிதாபமாக அப்படி இருந்தவங்க கொத்தடிமை நிலைக்கு தள்ளப்பட்டாங்க விவசாயிகள். வரி அதிகமான வழியில வந்துட்டு வரிகளை வந்து வசூலித்ததுனால அவர் வந்து பரிதாப நிலைக்கு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல கொத்தடிமை நிலைக்கும் தள்ளப்பட்டார்கள் விவசாயிகள்ன்றாங்க. அப்போ குப்தர்கள் காலத்தில் பார்த்தா நிலங்களை எப்படி வகைப்படுத்தினாங்க நாம நேற்று பார்த்தோம். சங்க காலத்துல வந்துட்டு எப்படி வந்துட்டு நிலங்கள்லாம் வகைப்படுத்துதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த குப்தர்கள் காலத்துல வந்து நிலங்களை எப்படி வகைப்படுத்திருந்தாங்கன்னு பார்ப்போம். சேத்ரா என்பது வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், வேளாண்மை செய்யக்கூடிய நிலங்கள் தான் இந்த சேத்ரா என்பது. கிலா என்பது தரிசு நிலங்கள், அதாவது வேளாண்மைக்கு பயன்படக்கூடிய நிலம் சேத்ரா. தரிசா எடுக்கிறது வந்து எந்த விவசாயத்திற்கும் பயன்படாமல் அப்படியே காடு மாதிரி இருக்கிறதுக்கு வந்து கிலா என்பதும், அப்ரகதா என்பது வனம் அல்லது காட்டு நிலங்கள். வனம் என்பதும், அதாவது வனம் என்றாலும் சரி காடு என்பதும் என்ன ஒரே அர்த்தம் தான் கொடுக்கும். அப்போ வனம் அல்லது காடு என்பது நிலங்கள் தான் அப்ரகதா. குடியிருப்பு வாழ்வதற்கு உகந்த நிலங்கள் தான் வஸ்தி. மேய்ச்சல் ஆடு மாடுகள் மேய்க்கிறதுக்காக மேய்ச்சலாக விடுக்கப்பட்டது கபத சரகா என்பது மேய்ச்சல் நிலங்கள் வகைப்படுத்தியிருக்காங்க நிலங்களை குப்தர் காலத்துல. அப்போ குப்தர் காலத்துல வணிகமும் வர்த்தகமும் எப்படி வணிகம் நடைபெற்றது, வர்த்தகம் எப்படி? குப்தர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு வணிகர்களின் பங்களிப்பு மிகவும் போற்றத்தக்கதாக எப்படி வந்துட்டு அரசினுடைய வருமானம் வந்து விவசாயத்திலிருந்து வந்தது, நிலத்திலிருந்து வந்ததோ அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சி வந்து அதிகரிக்கிறதுக்கு காரணம் யாருன்னா அந்த வணிகர்கள்ன்றாங்க. ஏன்னா வணிகர்கள் தான் இங்கிருந்து அங்க போயிட்டு பொருள்களை விற்கிறது, இந்த மாதிரி போது அதுவும் ஒரு நாட்டுக்கு வருமானமாக இருந்தது இல்லையா. அதை தான் வந்துட்டு வணிகர்களும் ஒரு பங்களிப்பு செஞ்சு
மிகவும் போற்றத்தக்கதாக இருந்தாங்க. வணிகர்களில் பார்த்தீங்கன்னா 2 வகையினர் இருந்தனர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிரேஸ்தி, இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்த்தவகா என்று 2 வகையான வணிகர்கள் இருந்தாங்க. இந்த வணிகர் இதெல்லாம் நீங்க எப்படி மைண்ட் மேப் இப்படிதான் போட்டு வச்சுக்கணும். வணிகர்கள் 2ன்னு போட்டு வச்சுட்டு, இதுலேருந்து சிரேஸ்தி, சார்த்தவகன்னு பிரிச்சு வச்சு மைண்ட் மேப் போடணும். சின்னதா போட்டு வச்சுட்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையா இருக்குமா. சிரேஸ்தி என்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சார்ந்த வணிகர்கள் ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள். அப்போ நம்ம கடையெல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? ஒரே இடத்துல கடை வச்சு நடத்துறவங்க தான் இந்த சிரேஸ்தி. அப்போ சார்த்தவாக வணிகர்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எருது பூட்டிய வண்டிய வந்து சிந்துவெளி நாகரிகத்திலிருந்தே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த எருது பூட்டிய வண்டிகளில் பொருட்களை பல்வேறு இடங்களுக்கு ஏற்றிச் சென்று வணிகம் அப்போ இடம் விட்டு இடம் சென்று பொருட்களை விற்கிறவங்க தான் வந்து சார்த்தவாகா. ஒரே இடத்தில் கடை மாதிரி வச்சு நடத்துறவங்க யாருன்னா இவங்க வந்துட்டு சிரேஸ்தி என்று அழைக்கலாம். அப்போ விற்பனை பொருட்கள் அன்றாட பயன்பாட்டிற்கு தேவையான பொருட்களிலிருந்து விலை மிகுந்த ஆடம்பர பொருட்கள் வன பல வகைப்பட்டவையாக இருந்தன. அப்போ அன்றாட தேவை பொருட்களில் இருந்து விலை மிகுந்த ஆடம்பர பொருட்கள் வரை இவங்க வந்து விற்பனை செய்யப்பட்டதா இருந்ததா குப்தர் காலத்துல. அது மட்டுமல்லாமல் மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள் ஆகியவை முக்கிய வணிக பொருட்களாக, அதாவது டெய்லி அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருள் இருந்து ஆடம்பர பொருட்கள் மட்டுமல்லாமல் இந்த வணிக பொருட்களும் இதெல்லாம் வணிக பொருட்கள்ன்றாங்க. மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு இதெல்லாம் வந்து மக்களுக்கு அதிகமா நாட்டுக்கு வந்து வருவாய் ஈட்டி தர பொருட்களா இவங்க சொல்றாங்க. அப்ப குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறையும் நடைமுறையும் இருந்தான். வட்டிக்கு அதிகமா கடன் கொடுத்து வட்டிக்கு கடன் வாங்குவாங்க இல்லையா? இந்த மாதிரி வந்து அதிகமான வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறையும் வந்து குப்தர்கள் காலத்தில் நடைமுறையில் இருந்தது. இப்போ நாலந்தா பல்கலைக்கழகம் ஒன்று பார்ப்போம். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தர் யாருன்னு பார்த்தோம்? குமாரகுப்தன் பார்த்தோம். முதலாம் குமாரகுப்தர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியான்னு பார்த்தோம் குப்த வம்சத்துல. அதை பத்தி ஒரு சிறப்பு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். நாலந்தா பல்கலைக்கழகம் 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தழைத்து ஓங்கினார். அப்போ 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகள்ல, ஏன்னா இவங்க 3ஆம் நூற்றாண்டு இறுதியிலிருந்து வந்துடுறாங்க. அப்போ 4, 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகள்ல ஆதரவுல வந்து கொஞ்சம் தழைத்து ஓங்கியதாம். பின்னர் கண்ணோசியைச் சேர்ந்த பேரரசர் என்பதுன்னா கர்ஷர் வந்துட்டு ஆதரவில் சிறப்புற்று விளங்கியதான். இவனுடைய ஆதரவு தழைத்து கொஞ்சம் நல்லா சிறப்பா இருந்ததுக்கு காரணம் இவரு. தழைத்தோங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நல்ல நல்ல ஒரு உச்சநிலைக்கு அடைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா குப்தருடைய காலத்துலன்னு சொன்னாங்க. 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டு. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா பௌத்த தத்துவமே, ஏன்னா வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்துல பௌத்த மதம் தான் வந்துட்டு பின்பற்றப்பட்டது. நம்ம ஏற்கனவே வகுப்புகள் எல்லாத்துலயும் பார்த்தோம். இங்க பௌத்த தத்துவம் தான் முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது என்பது நாலந்தா பல்கலைக்கழகத்துல. அது மட்டும் இல்லாம பௌத்த தத்துவம் மட்டும் அல்லாமல் இது முக்கியத்துவம் கொடுத்தது வந்து பௌத்த தத்துவம். அது மட்டும் இல்ல யோகம், வேத இலக்கியங்கள் பார்த்தோம் இல்லையா? முன் வேத காலத்துல பின் வேத காலத்துல இயற்றப்பட்ட இலக்கியங்கள்லாம் அந்த வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியவையும் கற்பிக்கப்பட்டது. அப்பல்கலைக்கழகத்திற்கு பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் வந்து செலவழித்திருப்பாரு. அதாவது யுவான் சுவாங் வந்து சீன பழனி, இவர் வந்துட்டு பௌத்த தத்துவத்தை படிப்பதற்காக பல ஆண்டுகள் எங்க வந்திருக்காருன்னா இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு வந்திருக்காங்க. அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வளாகத்தில் 8 மகா பாடசாலைகளும் மிகப்பெரிய பாடசாலைகளும் படிக்கக்கூடிய 8 பாட இடங்களும் பள்ளி அறைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்திருக்காம். 3 மிகப்பெரிய நூலகங்கள். அப்ப எந்த அளவுக்கு நூல்கள் இருந்திருக்கும் பாருங்க மாணவர்கள் படிக்கிறதுக்கு. மிகப்பெரிய மகா பாடசாலைகள்னா பள்ளி இடங்கள் வகுப்பறைகள் இருந்திருக்காம். அது மட்டும் இல்லாமல் நாலந்தா பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி என்பாரின் தலைமையில் வந்த மம்லுக்குகள் எனும் அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரைமட்டம் ஆக்கப்பட்டது. அப்போ இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் யாரோட தலைமைன்னு பார்த்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி என்பவரின் தலைமையில வந்த மம்லுக்குகள் என்று அழைக்கப்படுபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா துருக்கிய நாட்டைச் சேர்ந்த இஸ்லாமிய, இந்த துருக்கிய நாட்டிலிருந்து வந்த அவங்களால் கொண்டு வரப்பட்ட இஸ்லாமிய அடிமை தான் இந்த மம்லுக்குகள். அவர்களால் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் தரைமட்டமாக்கப்பட்டதுன்றாங்க. இது எந்த காலத்துல நடந்து 5 மற்றும் 6ஆம் காலத்துல செழிப்புற்று இருந்தது. இவங்க காலத்துல வந்து தரைமட்டம் ஆக்கப்பட்டதுன்றாங்க. நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். யுனெஸ்கோ அமைப்பு என்பது என்ன, ஏன் வந்து இவங்க வந்து உலக பாரம்பரிய சின்னமாக இதை அறிவிக்கிறாங்கன்னு கொஞ்சம் தேடுங்கம்மா. இதுதான் வந்து அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னு சென்ற வகுப்பெல்லாம் பார்த்தோம். பீகார் மாநிலத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம். பாட்னாவில் பார்த்தாச்சு. இது எல்லாம் அந்த அந்த பெட்டி செய்தியிலெல்லாம் உங்களுக்கு நல்லா விரிவாக கொடுத்துருந்தாங்க, பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க, ஈனர்கள் என்போர் யார்? ஈனர்கள் பத்தி பார்த்தோம் இல்லையா? இவர் தான் வந்து ஈனர்களை அழிச்சாரு, 12 ஆண்டுகள் கழித்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? இந்த வந்து அதாவது ஈனர்களை விரட்டி எடுத்ததுன்னா ஸ்கந்தகுப்தர். அவர்கள் 12 ஆண்டு காலுக்கு பின்னாடி வந்தாங்க. அப்போ அவங்க யாருன்னு பார்ப்போம்.
ஹீனர்கள் பாத்தீங்கன்னா என்போர் நாடோடி பழங்குடி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நாடோடியா பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள் தான் ஒவ்வொருத்தரும் அப்படியே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வலிமை குண்டு இருந்தவங்கள அப்படியே அழிச்சிட்டு அப்படியே வரவங்க தான் ஒவ்வொருத்தரும். ஆனா முன்னாடி எல்லாருமே வந்து ஒரு நாடோடி பழங்குடியினை சார்ந்தவங்க தான் வந்திருப்பாங்க. எங்கிருந்து வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா மாபெரும் தலைவர் யாருன்னா அட்டில்லாவின் தலைமையில் இவர்கள் ரோமாபுரியையும் கான்ஸ்டான்டினோப்பையும் பேரச்சத்திற்கு உள்ளாகி. அப்போ இந்த பழங்குடியின மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீனர்கள். இவங்க தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அட்டில்லா. அவருடைய தலைமையில தான் வந்திருப்பாங்க. வந்தவங்க ரோமாபுரியையும் கான்ஸ்டான்டினோப்பலையும் பேரச்சத்திற்கு உள்ளாக்கிட்டே இருப்பாங்க. ஒரு படையோடு வந்தா ஒரு சின்ன அரசை வந்துட்டு பயமுறுத்திட்டே இருப்பாங்களே, அச்சமுறுத்திக்கிட்டே. அப்படிதான் இவங்க பண்ணிருக்காங்க. யாரோட தலைமையில? அட்டில்லா என்பவருடைய தலைமையில. ஹீனர்களின் தலைவர் தோரமானரின் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயம் இது, பாத்துக்கோங்க. அப்போ இவர்களோடு தொடர்புடைய வெள்ளை ஈனர்கள், அதாவது இவங்க மட்டும் இல்ல, கருப்பு சிகப்பு வெள்ளை அப்படின்று வேறுபடுத்தியிருந்தாங்க இல்லையா? அப்ப அந்த வெள்ளை ஈனர்கள் மத்திய ஆசியா, இவர்களோட தொடர்புடையவர்கள் தான் அந்த வெள்ளை ஈனர்களும். இவர்கள் மத்திய ஆசியா வழியாக இந்தியாவிற்கு வந்தனர். நம்ம ஏற்கனவே சென்ற வகுப்பு ஆரியர்கள் வந்துட்டு மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்தாங்கன்னா அதே மாதிரிதான் இவங்களும் வந்து மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவிற்குள்ள நுழையிறாங்கன்றாங்க. அப்படி வந்த அவர்கள் மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தவர்கள் தங்கள் தொடர் படையெடுப்புகளின் மூலமாக எல்லையோர நாடுகளுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பின்னர் அவர்கள் மத்திய இந்தியா பகுதிகள், ஸ்கந்தகுப்தரை வந்து தோற்கடிச்சாங்க இல்லையா 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி. அவரை தோற்கடித்த பின்னர் எங்க பரவுனாங்கன்னு பாத்தீங்கன்னா பின்னர் இந்தியாவின் மத்திய பகுதியில வந்து பரவி இருப்பாங்க. இப்போ இந்தியாவுடைய மத்திய பகுதியில இப்படி வந்து பரவிட்டாங்க ஈனர்கள் வந்துட்டு. அப்படி பரவுன அவங்க பின்னர் அவர்களின் தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா தோரமானர் தனக்குத்தானே அரசராக முடிசூட்டி கொண்டார். அப்போ மத்திய பகுதியில், இந்தியாவுடைய மத்திய பகுதியில பரவன அவர்கள் தலைவராக யாருன்னு பார்த்தீங்கன்னா தோரமானவர் என்பவர். அவருக்கு அவரே வந்துட்டு அரசராக முடிசூடி, யாரும் அவருக்கு பதவியெல்லாம் ஏற்று வைக்கல. அவரே வந்து, ஏன்னா அவரை விட வலிமையானவர்கள் யாரும் இல்ல. ஸ்கந்தகுப்தரையும் தோற்கடிச்சிரு, குப்த பேரரசு தான் வலுவா அரசராக இருந்தது வட இந்தியாவில். அப்போ அவர் தோற்கடிச்சிட்டு அவரே தனக்கு தானாக முடிசூட்டி கொண்டு பதவியேற்றுப்பார். பின்னர் அவருக்கு பின்னர் வந்தவர் யாருன்னா அவருடைய மகன் யாருன்னா மிகிரல குலர். இவரை தான் நாம பார்த்தோம். யாரு கூட கப்பம் கட்டியிருப்பாருன்னு. அவர் வந்து ஆட்சி செய்தார். முடிவில் மத்திய இந்தியாவில் மாலவத்தை ஆட்சி செய்து வந்த யசோதர்மன் அவர்களை தோற்கடித்து அவர்களின் ஆட்சிக்கு முடிவு கட்டார். அப்போ இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மிகிரல குலர் வந்துட்டு மாலவத்தை ஆட்சி புரிந்து வந்த யசோதர்மனையும் தோற்கடிச்சு அவர்களின் ஆட்சிக்கு முடிவு கட்டிருப்பாரு. அதே மாதிரி ஸ்கந்தகுப்தர் குப்த பேரரசை தோற்கடித்து அவருடைய ஆட்சிக்கு முடிவு கட்டிருப்பாங்க இந்த ஹூனர்கள். அப்போ நாட்டின் பல பகுதிகளை இணைக்கும் சாலைகளை குப்தர்கள் வந்து அமைச்சிருப்பாங்க. நாட்டின் பல பகுதிகளை இணைக்கும் சாலைகள் வந்து குப்தர்கள் வந்து அமைத்தார். எப்படி வந்து அசோகரை அமைச்சிருப்பாரோ அதே மாதிரி தான் இவங்களும் குப்தர்களும். பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா ஆகிய முக்கிய வணிக நகரங்கள்லாம் முதல்ல உங்களுக்கு மேப்ல எல்லாத்தையும் காமிச்சிட்டேமா. இந்தியாவின் உள்ள மேலை கடற்கரை துறைமுகங்களும் கல்யாண், மங்களூர், மலபார், அதாவது இந்தியாவில் மேலை கடற்கரைனா இந்த பக்கம் மேற்கு பக்கம் இருக்கிற துறைமுகமும் கல்யாண், மங்களூர், மலபார் கீழே பக்கம் வந்து கிழக்கு கடற்கரை துறைமுகங்களும் வங்காளத்தில் இருந்தது. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா தாமிர லிப்தி என்ற வணிக பெருக்கத்திற்கு உதவிச்சான். அப்போ இந்தியாவில் 2 வகையான கடற்கரை நம்ம நேற்று வகுப்புல பார்த்தோம். பூம்புகார் வந்துட்டு இந்திய பெருங்கடலில் தன்பால் ஈர்த்ததுன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இதெல்லாம் துறைமுகங்கள். இது எந்த பக்கம்? கிழக்கு கடற்கரையில் துறைமுகங்கள், மேற்கு கடற்கரையில துறைமுகங்கள். அப்போ மேற்கு கடற்கரை எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண், மங்களூர், மலபார், இதெல்லாம் இந்த பக்கம் இருந்த துறைமுகங்கள். கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா வங்காளத்திற்கு பக்கத்துல வங்காளத்தில் இருந்த தாமிரலிப்தி என்ற துறைமுகம் வந்துட்டு வணிக பெருக்கத்திற்கு இது இந்த துறைமுகங்கள்லாம் உதவி புரிஞ்சதுன்றாங்க குப்தர் காலத்துல. அப்போ குப்தர்களுடைய நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்திய யாருன்னா சமுத்திரகுப்தர் என்று சொல்லுவோம். அப்போ குப்தர்களின் நாணய அமைப்பு, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஆனா முதல் உருவம் பொறித்த நாணயம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர்னு பார்த்தோம். அப்புறம் குமாரதேவி 2ஆம் சந்திரகுப்தர் உருவம் பொறித்தது வந்து 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல பார்த்தோம். ஆனா நாணய அமைப்பு முறையை வந்து அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர்ன்றாங்க. இந்த சமுத்திரகுப்தர் யார்கிட்ட இருந்து இதை கத்துக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஊனர்களினுடைய குஷானர்களின், ஆமா, குஷானர்களின் நாணயங்கள் தான் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. குஷான வம்சர்களின் சிலை சிறந்தவர் யாருன்னா கனிஷ்கர்னு பார்த்தோம். அப்போ அந்த காலகட்டத்துல உருவாக்கின அந்த நாணயத்திற்கு இவருக்கு உந்துதலை கொடுத்ததுன்றாங்க. அப்போ குப்தர்களின் பொற்காசுகள் என்னவென்று அழைக்கப்பட்டன குப்தர் காலத்துல? தினாரா என்று அழைக்கப்பட்டது. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி செப்பு காசுகள் குறைவாகவே அச்சடிக்கப்பட்டன.
அப்போ நாணயங்கள் அச்சடிக்கிற முறையை வந்துட்டு சமுத்திரகுப்தர் யார்கிட்ட வந்து கத்துக்கிட்டாருன்னு உந்துதலா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா குஷானர்கள். ஆனா அவர் அடிச்சது என்ன நாணயங்கள் பார்த்தீங்கன்னா பொற்காசுகள். அந்த பொற்காசுகள் என்னவென்று அழைக்கப்பட்டதுன்னா தினாரா. ஏன் வந்துட்டு அவர் பொற்காசுகள் அடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி செப்பு காசுகள் வந்து குறைவாகவே அச்சடிக்கப்பட்டதுன்றாங்க அந்த காலத்துல. அப்போ குப்தர்களுக்கு அடுத்து வந்த ஆட்சி காலத்தில் பொற்காசுகளின் சூழ்ச்சியால் சுயற்சியில் வந்து வீழ்ச்சியடை. அப்போ அதிகமான பொன் காசுகளை அச்சடிக்கு புழக்கத்தில் விட்ட போது என்ன ஆயிடுச்சுன்னா பொற்காசுகள் வந்து சுயற்சியில வந்து வீழ்ச்சி ஏற்பட்டதுனால இதுவும் வந்துட்டு குப்த பேரரசனுடைய வளங்களின் வீழ்ச்சிக்கு சுட்டி காட்டுவதை ஒரு காரணமா சொல்றாங்க. இதுவும் வந்து பேரரசனுடைய வளங்கள் வந்து வீழ்ச்சிக்கு போயிடுச்சு, இதனாலே குப்த பேரரசு சரிவுக்கு காரணம் சொல்றாங்க. அப்ப குப்த பேரரசர் வந்து உலோகவியல் எப்படின்னு பாத்தீங்கன்னா குப்தர்கள் காலத்தில் சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் செழிப்புற்று இருந்ததாம். இப்படிதான் நம்ம பார்த்து இரும்பு கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம். பின் வேத காலத்துல இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா உலோகம் வந்து உற்பத்திக்கு வந்து ஒரு தொழில் உருவாக்கத்துக்கு காரணம் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பொருளா கண்டுபிடிச்சு இப்படிதான் வந்து தொழில் துறைக்கு வந்துட்டு இருக்குது. உலோகத் தொழில் பார்த்தீங்கன்னா உலோகத் தொழில் வளர்ச்சி பெற்றிருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு 2 சொல்றாங்க. சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு தான் மெக்ராலி இரும்புத்தூண் வந்துட்டு உலோகத் தொழில் வளர்ச்சி பெற்றதற்கு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. யாராலும் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தரால் நிறுவப்பட்டதுதான் வந்து இந்த மெக்ராலி இரும்புத்தூண். டெல்லியில் உள்ள இவ்வொன்றை இரும்புத்தூண் இன்றளவும் துருப்பிடிக்காமல் அப்ப அந்த துருப்பிடிக்காமல் இருந்தது இன்றைய வரைக்கும் இரும்புனா துருப்பிடிக்கும். அப்படி துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன இது அவங்களுக்கு உலோகத் தொழில் எந்த அளவுக்கு அவங்க சிறப்பு பெற்று வளர்ச்சி பெற்றிருந்தாங்கன்றதுக்கு எடுத்துக்காட்டா சொல்றேன். ஏன்னா அது இன்றளவும் துருப்பிடிக்காமல் இருக்குதான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில. அதனால வந்துட்டு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டா இதை சொல்லியிருக்காங்க. அப்ப குப்தர்களில் பயன்படுத்தப்பட்ட என்னெல்லாம் உலோகங்கள் வந்து குப்தர் காலத்தில் நாம பார்த்தோம். சிந்து வெளியில செம்பு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பின் வேத காலத்துல இரும்பு பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம். அப்போ குப்தர்கள் காலத்துல என்னெல்லாம் உலோகங்கள்லாம் பயன்படுத்துறான்னு பார்த்தோம். அப்ப எல்லா வகையான உலோகங்கள் கிட்டத்தட்ட அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிகப்பு சுண்ணம் ஆகிய அனைத்து உலோகங்களையும் குப்தர்கள் வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுதான் மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு டெல்லியில் இருக்குதுன்றாங்க. இன்றளவும் துருப்பிடிக்காமல் அப்படியே இருக்குதான். இதுதான் வந்துட்டு அவங்களுடைய உலோகத் தொழில் வளர்ச்சிக்கு சிறப்புன்ற ஒரு எடுத்துக்காட்டா இந்த மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு கொடுத்துருக்காங்க. இது சந்திரகுப்தருடைய காலத்தில் இயற்றப்பட்டது இந்த துரும்பு. அப்போ சமூகம் எப்படி இருந்தது? சமூகம்னா என்ன? மக்கள் அனைவரும் எப்படி அந்த காலத்துல இருந்தாங்கன்னு பார்ப்போம். அப்போ குப்தர் கால சமூகம் வந்துட்டு 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறையில் அமைந்தது. நம்ம சொன்னோம் 4 வர்ணாசிரமம்னா என்னன்னு பார்த்தணும். சத்திரியர், சூத்திரியர் இந்த மாதிரி 4 பிரிவுன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த பிரிவுகள்லாம் குப்தர் காலத்துல இருந்ததுன்னு சொல்றாங்க. அது எந்த மாதிரி சமூகத்தை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தந்தை வழி சமூகமாக. அப்போ தந்தை அடுத்த வாரிசு யார் வரணும்னா இப்போ மன்னர்கள் இருக்காங்க. மன்னருக்கு அடுத்து அவருடைய மகன் தானே வராங்க. தாய் வழியில இல்ல இதுதான் அவங்க சொல்றாங்க. தந்தை வழி சமூகம் தான் இருந்ததுன்னு. அப்போ சட்டங்கள்லாம் எந்த மாதிரி சட்டங்கள் பார்த்தீங்கன்னா மனுவின் சட்டங்கள் முறையில் தான் சட்டங்கள்லாம் இருந்தான். அப்போ அவற்றின்படி அந்த மனுவின் சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தந்தை, கணவன், மூத்த மகன். அப்போ தந்தை வழின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் அந்த சட்டத்துல என்ன சொல்லியிருக்குன்னா அந்த சட்டத்தின்படி பெண்கள் வந்துட்டு யாருக்கு கீழே இருக்கணும்னா தந்தை, கணவன் அல்லது அந்த குடும்பத்தில் மூத்த மகன் பாதுகாப்பில் இருத்தல் வேண்டும் பெண்கள். எந்த சட்டத்தின்படி? மனுவின் என்ற ஒரு சட்டம் அவங்களுடைய அவங்க நடைமுறைப்படுத்தும் சட்டம் வந்து மனுவின் சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஆண் வழிதான் சொல்லிட்டாங்க. அப்போ தந்தையா இருக்கலாம், இல்ல கணவனா இருக்கலாம், இல்ல மூத்த மகனா இருக்கலாம். அவனுடைய பாதுகாப்பில் தான் பெண்கள் இருக்க வேண்டும். அந்த சட்டத்தினுடைய நியதியா இருக்குதுன்றாங்க. அப்போ பலதார மனம் வந்துட்டு பரவலாக நடைமுறையில் இருந்தது அங்க குப்தர்களுடைய காலத்துல. அதே காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அரசர்களும் யாரு கூட பலதார மனங்கள் பண்றதுக்கு யாரெல்லாம் உரிமை பெற்றோன்னு பார்த்தீங்கன்னா அரசர்கள் மற்றும் நிலப்பிரபுக்கள். அப்போ நிலத்தை வச்சிருக்கிற பிரபுக்களும் அரசர்களும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியரை பெற்றிருந்தன. இவங்கெல்லாம் வந்துட்டு பலதார மனம் இருந்தது. அப்போ குபேர நாகா குருப சுவாமினி ஆகிய இருவரும் 2ஆம் சந்திரகுப்தன் ஆசிரியர் என்று கல்வெட்டுகள் குறிப்பிடும். அப்போ குபேர நாகா என்பவரும் குருப சுவாமினி என்பவரும் இவர் இருவரும் 2ஆம் சந்திரகுப்தனுடைய ஆசிரியர் என்று கல்வெட்டுகள்ல குறிப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்புறம் உடன்கட்டை ஏறுதல் என்ன பார்த்தீங்கன்னா சதி என்னும் உடன்கட்டை ஏறும் முறை குப்தர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்டதுன்றாங்க. அப்போ உடன்கட்டை ஏறுது என்னன்னு பார்த்தீங்கன்னா சதி என்பதுதான் இந்த உடன்கட்டை என்று பொருள். இந்த சதி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவன் இறந்தால் மனைவியையும் உடன் ஏறுதுதான் உடன் வந்து உயிர் துரத்தல் தான் வந்து உடன்கட்டை ஏறும் வழக்கம். இது குப்தருடைய காலத்தில் பின்பற்றப்பட்டதுன்னு. அப்போ அடிமை முறை நம்ம பார்த்தோம்.
விவசாயிகள் வந்து அடிமையா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எதனால அப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அடிமை முறை மேலை நாடுகளில் இருந்தது போல ஒரு நிறுவனமாக இல்லை. அப்போ அடிமை முறை வந்துட்டு மேலை நாடுகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பாகவே செயல்பட்டிருக்கான். அதை விட நம்ம இந்தியாவில் எவ்வளவு பரவாயில்லன்ற மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ குப்தர்கள் பார்த்தீங்கன்னா காலத்தில் பல்வகைப்பட்ட அடிமைகள் இருந்ததாக சான்றுகள் வந்து உணர்த்தின. ஆனா மேலை நாடுகள்ல இருந்தது மாதிரி அடிமைகள் வந்து ஒரு அமைப்பாக இல்லை. புத்தர்கள் பார்த்தீங்கன்னா பல்வகைப்பட்ட அடிமைகள் இருந்ததாக சான்றுகள் தான் இருந்துக்கனே அவர் அமைப்பு மாதிரி இல்லை. அதை விட இது எவ்வளவோ பரவாயில்லன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சமயம் பார்த்தீங்கன்னா வேத சமயமும் வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்றது. நாம பார்த்தோம் சமுத்திரகுப்தரே பல வேத வேள்விகளை நடத்தினார் பார்த்தோம். அப்போ அப்படி நடத்தின அவர் அதுக்கு முக்கியத்துவமும் கொடுத்துருப்பாரு இல்லையா. அப்போ வேத சமயமும் பின்பற்றிருப்பாங்க. அந்த சடங்குகளான அந்த வேத சடங்கு யானைகளை குதிரைகளை பலியிடுதன்னு பார்த்தீங்கன்னா இந்த சடங்குகளுக்கு வந்து புத்துயிர் பெற்றது இந்த புத்தர் காலத்தில் மீண்டும் நடைமுறைக்கு வந்ததுன்றாங்க. சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தர் யார் பார்த்தோம் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தரும். சமுத்திரகுப்தர் வந்து பல படைகளை நடத்திட்டு போனார் இந்தியா முழுவதும் பார்த்தோம். இந்த ரெண்டத்தையும் தக்க வச்சுக்கிறதுனால இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அஸ்வமேத யாகம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா குதிரைகளை பலி கொடுக்கும் செய்யப்படும் வேள்விகளை இவங்க இருவரும் நடத்திருப்பாங்க. இதனாலதான் இவங்க மீண்டும் புத்துயிர் ஈட்டிருப்பாங்கன்னு பார்த்தோம். குப்தர்களின் காலத்தில் தான் உருவ வழிபாடும் தொடங்கியதும். அப்போ உருவம் என்ற ஒரு வழிபாடே கிடையாது, இயற்கையை தான் வழிபட்டாங்கன்னு சொல்லிட்டு நாம எதில் பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகத்துல பார்த்தோம். அப்போ குப்தருடைய காலத்தில் தான் வந்து உருவமே வழிபாடு என்ற உருவமத்தை வைத்து வழிபடக்கூடிய பழக்கம் வந்துட்டு இவருடைய காலத்தில் தான் வந்ததுன்னு சொல்லிட்டோம். அப்போ வைணவம் சைவம் ஆகிய இரு பிரிவுகள் தோன்றும். அப்போ சைனம் என்பது ஒரு சமயமும் வைணவம் என்ற ஒரு பிரிவை சார்ந்த சமயம் இரு பிரிவுகள் வந்துட்டு குப்தர்கள் காலத்தில் தான் தோன்றியதுன்றாங்க. அது மட்டும் அல்லாமல் எப்படி வந்துட்டு கனிஷ்கரி குஷான பேரரசர்கள் வந்து கனிஷ்கர் வந்து தலை சிறந்தார் பார்த்தோம். அவர் தான் வந்து 4வது மாநாடு வந்து நடத்தினதுல அதுல வந்துட்டு பௌத்தம் வந்துட்டு ஈனயானம் மகாயானம் என்று 2 பிரிவுகளாக பிரிந்ததும் சென்ற வகுப்புல பார்த்தோம். இந்த பாடத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கும். முதல்ல நீங்க அந்த வகுப்பை பார்த்துட்டா இது எளிமையா இருக்கும். அப்ப ஈனயானம் மகாயானம் என்று பௌத்தம் வந்துட்டு 2ஆக பிரிந்தாலும் அது தொடர்ந்து வளர்ந்து பிரிந்துட்டு இருந்தாலும் ஆனா அந்த ஈனயானத்தை பின்பற்ற பிரிவினர் சிலர் இருந்திருப்பாங்க, மகாயானத்தை பின்பற்றக்கூடிய பிரிவினர் சிலர் இருந்திருப்பாங்க. அப்படி பின்பற்றுதா இருந்தாலும் ஏன்னா பிரிஞ்சாலும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த இந்த கொள்கையை பின்பற்றுற சிலர் இருந்திருப்பாங்க, இந்த கொள்கையை பின்பற்ற சிலர் இருந்திருப்பாங்க. ஆனாலும் அது என்ன இருந்தா வளர்ந்து இருந்தது அப்படின்றாங்க. அதனோட நின்றுடாம வளர்ந்துட்டே இருந்துடும். அப்ப கலையும் கட்டடக்கலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுமான கோவில்களை முதலாக கட்டியவர்கள் குப்தர்களே. நம்ம யார் குகைவரை கோவிலை கட்டியவர்கள் நேத்து பார்த்தோம். இந்த கட்டுமான கோவில்கள் வந்துட்டு கட்டடங்கள்னா அதாவது கட்டுமான கல் என்பது கற்களை வைத்து கட்டப்படுவதுதான் கட்டுமான கோவில். இப்ப கற்களை வந்து அடுக்கி கட்டுறதுதான் வந்து கட்டுமான கோவில். இந்த கட்டுமான கோவில்களை முதலாக அடுக்கி கட்டுற பழக்கத்தை கொண்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த குப்தர்கள் சொல்றாங்க. நேத்து பார்த்தது வந்து குடைவரை மலையை வந்துட்டு குடைந்து அதற்குள்ள வந்துட்டு குகைகளை வர்ணித்த கோவில்களை கட்டியிருப்பாங்க நேத்து பார்த்தோம். இது வந்துட்டு கட்டுமானத்துக்கான கல்வெட்டு யார் பார்த்தீங்கன்னா குப்தர்கள் சொல்றாங்க. இதுக்கு முன்பிருந்த மரபான பாறை இதுதான் பாருங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது பாறை குடைவரை கோவில்கள் தான் பார்த்தோம் சென்ற வகுப்புல. இதனுடைய மரபு தான் வந்து இதுன்னு சொல்றாங்க. அதனுடைய கோவில்கள் இருக்க அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி தான் வந்துட்டு இந்த கட்டுமான கோவில். அப்போ குகை பாறை குடைந்து கட்டப்பட்ட கோவில் தான் வந்து குடைவரை கோவில். அதனுடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி தான் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டடக்கலை. இதுதான் வந்துட்டு குப்தர்கள் காலத்துல கட்டுமான கோவிலாக வளர்ச்சி பெற்றிருக்குதுன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டுமான கோவில்கள் இருந்தால் கோபுரங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா. அப்போ கோபுரங்களோடும் விரிவான செதுக்கு வேலைப்பாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா குப்தர்கள் காலத்துல வந்துட்டு கொஞ்சம் வளர்ச்சி அடையுது, கொஞ்சம் மேம்பட்ட வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே அது பரிணாம வளர்ச்சி 1 by 1 வந்துகிட்டே இருக்குது. அப்போ கோபுரங்களோடும் விரிவான செதுக்கு வேலைப்பாடுகள் கற்களை வந்து செதுக்கி அதுல என்ன செஞ்சிருப்பாங்க பல வகையான வண்ணங்கள்லாம் தீட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு இப்போதான் ஆரம்பமாகுது. அப்போ அனைத்து இந்து தெய்வங்களும் ஏன்னா உருவம் வழிபாடு வந்துருச்சு. குப்தர்கள் காலத்துல என்னெல்லாம் வந்ததுன்னு பார்த்தோம். அடிமை முறை வந்ததுன்னு பார்த்தோம், சதி ஒழிப்பு முறை வந்தது பார்த்தோம், பலதார மனம் இருந்ததுன்னு பார்த்தோம், வட்டிக்கு அதிகமா கடன் கொடுக்கறத பார்த்தோம், அப்புறம் உருவங்கள் வந்து வழிபடக்கூடிய முறை வந்ததுன்னு பார்த்தோம், அதாவது கற்களை வந்துட்டு கட்டுமான கோவில்கள் கட்டுறதுக்கு வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் கோபுரங்கள் வந்தாச்சுன்னு பார்த்தோம், செதுக்கு வேலைப்பாடுகள்லாம் வந்தாச்சு, அதுக்கு வண்ணம் தீட்டுறதும் வந்தாச்சு. இத்தனை வளர்ச்சி யாரோட காலத்துல அந்த குப்த காலத்துல தான் வளர்ச்சி அடையுதுன்னு சொல்லிட்டு இங்க மொத்தமா கொடுத்துருக்காங்க. அப்போ அனைத்து இந்து தெய்வங்களும் இந்த கோவில்களுக்கு இந்து தெய்வங்களுக்கும் கட்டப்பட்டன. மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை குகைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் இந்து தெய்வங்களுக்காக கட்டப்பட்ட கோவில்ன்றாங்க. குறிப்பிடத்தக்க பாறை குடைந்து கட்டினாங்கன்னு சொல்றோம் இல்லையா. முன்பு பரிணாம வளர்ச்சி தானே இது. அப்போ
இந்த குடைவரை கோவில்கள்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஜந்தா, எல்லோரா, மகாராஷ்டிரா. நம்ம பார்த்தோம் இல்லையா மேப்ல, அதுதான் அஜந்தா, எல்லோரா குகைவரை கோவில் வந்து மகாராஷ்டிராவிலையும், பாக் என்பது வந்து மத்திய பிரதேசத்துல இருந்த குடைவரை கோவிலும், உதயகிரி என்பதும் இதுவும் வந்து ஒரு குடைவரை கோவில். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவுல இடங்கள்ல இருக்குதுன்னு சொல்லலாம். இக்கால பகுதியில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள். இந்த கட்டுமான கோவிலை அறிமுகப்படுத்தினாங்க குப்தர்கள்னு பார்த்தோம் இல்லையா. இந்த கட்டுமான கோவில்கள் எதன் பாணி இருக்கும்போது திராவிட பாணி கூறுகளை ஒத்திருந்ததுன்றாங்க. இவங்க கட்டின அந்த திராவிடன்னா வந்து இந்த தெற்கு பக்கம் கட்டியிருந்த அந்த பாணிய கூறுகளை ஒத்திருந்ததான் வந்து வட இந்தியாவில் குப்தர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள்ன்றாங்க. என்ன கோவில் பார்த்தீங்கன்னா கட்டுமான கோவில்கள். அப்ப குப்தர்களின் உலோக சிற்பத்திற்கு உலோகங்கள்லாம் கொண்டு வந்துட்டான்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ உலோகத்துல வந்து சில சிற்பங்கள்லாம் செஞ்சிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி உலோக சிற்பத்திற்கு 2 எடுத்துக்காட்டுகள், சிறந்த எடுத்துக்காட்டுகளாக 2 வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலந்தாவில் உள்ள, நாலந்தா எங்க இருக்கு, பீகார்னு பார்த்தோம். அப்போ நாலந்தா பீகார்ல இருக்குதுன்னா அது நாலந்தா பல்கலைக்கழகத்துல 18 அடி உயரம் உள்ள புத்தனுடைய செப்பு சிலை. ஏன்னா வந்து உலோகங்கள்லாம் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. அப்போ உலோகத்திலேயும் வந்து கை தேர்ந்தவர்கள் ஆனதுனால அதுலயும் வந்து சிற்பங்கள்லாம் வடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வந்து நாலந்தா பல்கலைக்கழகமே வந்து பௌத்தத்தை போற்றக்கூடியதுதான் நாலந்தா பல்கலைக்கழகம். அப்போ புத்தருக்கு வந்துட்டு செப்புல வந்து சிலை வடிக்கிறாங்க. அந்த சிலை எத்தனை அடின்னு பார்த்தீங்கன்னா 18 அடி உயரம் உள்ள இந்த ஒரு செப்பு சிலை வந்து ஒரு எவிடன்ஸா சொல்றாங்க. இரண்டாவது என்ன சொன்னா சுல்தான் கஞ்சி என்னும் இடத்தில் வந்துட்டு 7.5 அடி உள்ள உயரம் உள்ள புத்தருடைய உலோக சிற்பமும் இந்த 2 எடுத்துக்காட்டு வந்து உலோக சிற்பத்திற்கு எடுத்துக்காட்டு. இங்க வந்து குடைவரை கோவில்கள், இது வந்துட்டு இது வந்து குடைவரை கோவில்கள். நாலந்தா பல்கலைக்கழகம், சுல்தான் கஞ்ச் அடி உயரம் உள்ள புத்தரின் உலோக சிற்பம். இதெல்லாம் 7 அடி உள்ள புத்தருடைய புத்தருடைய ஓவிய கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்பவை அஜந்தா குகை கோவில்களும் குவாலியர் பாக் குகையில் உள்ள காணப்படும் ஓவியங்கள். அதாவது குகை கோவில் வந்துட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா புத்தருடைய ஓவிய கலைக்கு, அது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலைகள். இது வந்து ஓவிய கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டுகள் அஜந்தா குகை ஓவியம், குவாலியர் பாக்கில் உள்ள குகைகளில் காணப்படும் ஓவியங்கள் வந்துட்டு ஓவியத்திற்கான சிறந்த எடுத்துக்காட்டுகள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இலக்கியத்திற்கு பார்த்தீங்கன்னா பிராகிருதம் என்ற ஒரு மொழி வந்துட்டு மக்களால் பேசப்படும் மொழியாக இருந்த போதிலும் குப்தர்கள் சமஸ்கிருதத்தை அலுவலக மொழியாக கொண்டிருந்தனர். அப்போ பிராகிருத மொழி தான் வந்து குப்த காலத்தில் மக்களால் பேசப்பட்ட மொழியாக இருந்தார்கள். குப்தர்கள் வந்து எந்த மொழியை வந்து பின்பற்றினா சமஸ்கிருத மொழியை வந்துட்டு அலுவலக மொழியாக வந்து பின்பற்றும். நாம நேற்றைய வகுப்புல பார்த்தோம் ஆங்கிலம் தான் வந்துட்டு 200 ஆண்டு காலங்கள் வந்து அரசியல் அமைப்புல பார்த்தோம். அப்படி வந்து அலுவலக மொழி வந்துட்டு ஆங்கிலம் இருந்ததுன்னு பார்த்தோம் எல்லா இடங்கள்லயும். அதே மாதிரி குப்தர்கள் காலத்துல பார்த்தீங்கன்னா என்ன மொழி வந்துட்டு சமஸ்கிருதம் தான் வந்து அலுவலக மொழியாகும், பேசக்கூடிய மொழி வந்துட்டு பிராகிருதமாக குப்தர்கள் காலத்துல இருந்திருக்குது. அப்படின்னா இலக்கியம் வந்து எப்படி வளர்ச்சி பெற்றதுன்னு பார்ப்போம். அவர்களின் கல்வெட்டுக்கள் அனைத்தும் சமஸ்கிருத மொழியிலேயே இருந்தன. அப்போ அவங்க அலுவலக மொழியாக எது இருந்ததுன்னா சமஸ்கிருதம். அப்போ அவங்க வடித்த அனைத்து கல்வெட்டுக்கள் எல்லாத்துலயும் என்ன இருக்குன்னா சமஸ்கிருத மொழியிலே உள்ளதுன்னு. குப்தர்கள் காலத்தில் சமஸ்கிருத இலக்கணமும் வளர்ச்சி பெற்றது. நம்ம இலக்கணம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா ஆசிரியர்கள், அப்போ அவங்களுடைய காலத்துல அந்த இலக்கணமும் சமஸ்கிருத மொழிக்கான இலக்கணமும் வளர்ச்சி பெற்றது. சமஸ்கிருதமும் பல அலுவலகங்களிலும் கல்வெட்டுகளிலும் பொறிக்கப்பட்டது இல்லாம அதற்குண்டான இலக்கணமும் வந்து வளர்ச்சி பெற ஆரம்பிச்சதுன்றாங்க அந்த காலத்துல. அது பாணினி எழுதிய அஷ்டதியாழி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் எனும் நூல்களை அடிப்படையாக கொண்டது. அப்போ சமஸ்கிருத இலக்கணத்திற்கான வளர்ச்சி பெற்றதுன்னு பார்த்தோம். அப்போ சமஸ்கிருத இலக்கண நூலான எதுன்னு பார்த்தீங்கன்னா பாணினியோடது அஷ்டதியாயி, பதஞ்சலியோடது மகாபாஷ்யம். இந்த 2 நூல்களும் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத இலக்கணத்திற்கான நூல்கள்னு சொல்றாங்க. அப்போ வங்காளத்தைச் சேர்ந்த சந்திரகோமியா என்னும் பௌத்த அறிஞர், இது சந்திரகோமியோ என்பவர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தைச் சேர்ந்தவர். இவர் ஒரு பௌத்த அறிஞர். எப்படி வந்து சீன அறிஞர்லாம் பார்த்தோம், இவான் சுவான் பார்த்தோம், பாகியான் பார்த்தோம், அதே மாதிரி இவர் வங்காளத்தைச் சேர்ந்தவன் தான் சந்திரகோமியா. இவரும் ஒரு பௌத்த அறிஞர். சந்திர வியாக்கரணம் என்றும் ஒரு இலக்கண நூலை எழுதியிருக்காரு. என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா சந்திர வியாக்கரணம் என்பது ஒரு இலக்கண நூலை. காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள், இவர் வந்து எழுதினது வந்து இலக்கண நூல். காளிதாசர் இயற்றியது வந்து நாடக நூல்கள் சாகுந்தலம், மாலவி காக்கினி மித்ரம், விக்ரம ஊர்வசியம். இது எல்லாம் வந்து காளிதாசருடைய நாடக நூல்கள். அவருடைய மற்ற நூல்கள் பார்த்தீங்கன்னா சிறப்புமிக்க நூல்கள். இதெல்லாம் காளிதாசருடைய நாடக நூல்கள் சாகுந்தலம், மாலவி காக்கினி மித்ரம், விக்ரம ஊர்வசியம், இவை 3 பார்த்தீங்கன்னா நாடக நூல்கள். அது மட்டும் அல்லாமல் ஏனைய சிறப்புமிக்க நூல்கள் பார்த்தீங்கன்னா மேகதூதம், ரகுவம்சம்,
குமார சம்பவம், ரிது சம்ஹாரம் ஆகியன மற்ற சிறப்பு மிக்க நூல்கள்னு சொல்றாங்க. அப்போ கணிதம், குப்தர் காலத்தில் கணிதம், வானியல் மற்றும் மருத்துவம் எப்படி வளர்ச்சி பெற்றதுன்னு பார்த்தா, பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பும் அதன் பரிணாம வளர்ச்சியாக தான் தசம எண் முறையும் குப்தர்கள் நவீன உலகிற்கு விட்டு சென்றுள்ள மரபு வழி சொத்து. அப்போ பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள். அதனுடைய அந்த பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தனுடைய பரிணாம வளர்ச்சி தான் தசம எண்கள், எண் முறைகள்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா? அந்த தசம எண்கள் உருவாக்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்த குப்தர்கள்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நவீன உலகிற்கு விட்டு சென்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரபு வழி சொத்தாக எதை சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஜ்ஜியத்தை தான் சொல்றாங்க குப்தர்கள் கண்டுபிடிச்சது. அப்போ ஆரியபட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர் ஆகியோர் அக்கால பகுதியைச் சேர்ந்த மிக முக்கிய கணிதவியல் மற்றும் வானியவியல் அறிஞர் ஆவர். யாரு? ஆரியபட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர் அக்கால பகுதியைச் சேர்ந்த மிக முக்கிய கணிதவியல் வானியல் அறிஞர்கள் தான் இவர்கள் மூவரும். அப்போ ஆரியபட்டர் தனது நூலான சூரிய சித்தாந்தாவில் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கியிருக்கிறாரு. அப்போ 3 வானியல் மற்றும் கணிதவியல் அறிஞர்களை பார்த்தோம். ஆரியபட்டருடைய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய சித்தாந்தா என்ற நூல். அந்த நூல்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய மற்றும் சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணம். அப்போ சூரியன் சந்திர கிரகணங்கள் ஏற்படுது, சூரிய கிரகணம் ஏற்படுது, சந்திர கிரகணம் ஏற்படுது. இந்த கிரகணங்கள் ஏற்படுறதுக்கான உண்மை காரணங்கள்ல இந்த சூரிய சித்தாந்தம் என்ற நூல்ல ஆரியபட்டர் விளக்கி இருக்காருன்னு சொல்றாங்க. அப்போ பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையை அறிவித்த முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வானியல் ஆய்வாளர். அது மட்டும் இல்லாமல் பூமி தன் அச்சில் தான் பூமி இருக்குது. அந்த பூமி தன் அச்சில் தான் சுழல்கிறது என்ற உண்மையை அறிவித்த ஒரு முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரியபட்டா. இவரு இதையும் சொல்லியிருப்பாரு, சந்திர சூரிய கிரகணத்தையும் சொல்லியிருப்பாரு, பூமி தன் அச்சில சுழல்கிறது என்பது சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரியபட்டர். மருத்துவ துறையில் புகழ்பெற்ற அறிஞர் யாருன்னா தன்வந்திரி. அப்போ அந்தந்த துறைக்கான சிறப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர். மருத்துவ துறைக்கான சிறப்பு பெற்றவர் யாருன்னா தன்வந்திரி. ஆயுர்வேத மருத்துவம், எந்த மாதிரி மருத்துவம் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணத்துவம் பெற்றவராக இருந்தாரு. சாரக்கர் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ அறிவியல் அறிஞர். இவர் தன்வந்திரி என்பது அறிவியல் அறிஞர், ஆயுர்வேதத்துல மருத்துவர் இவரு. சாரக்கர் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ அறிவியல் அறிஞர் தான் சாரக்கர். சுஸ்ருதர் அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர்னு சொல்றாங்க. அப்போ சுஸ்ருதர் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஸ்ருதர் அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய, எப்படி இப்போ சிசேரியன் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த சிசேரியன் முறை எப்படி செய்யறாங்கன்றத விளக்கம் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுஸ்ருதர். இவர் தான் முதல் இந்தியரா சொல்றாங்க சிசேரியன் பத்தி சொன்னார். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா வர்த்தன அரச வம்சம். வர்த்தன அரச வம்சம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கணும்? வர்த்தன அரச வம்சம், வர்த்தன அல்லது புஷ்யபூதி அரச வம்சம் தானேஸ்வரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தது. அதாவது வர்த்தன அல்லது புஷ்யபூதின்னு சொல்றாங்க இந்த அரச வம்சத்துக்கு. இந்த அரச வம்சம் எங்க தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தது? தானேஸ்வரத்தை தான் தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்திருப்பாங்க. புஷ்யபூதி பார்த்தீங்கன்னா குப்தர்களிடம் படைத்தளபதியாக பணி செய்தவர் தான் இந்த புஷ்யபூதி. குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் அவர் ஆட்சி நிர்வாகத்தை அதிகாரத்தை பெற்றிருப்பார். அப்போ இந்த புஷ்யபூதி யாருக்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா குப்தர்களுடைய படைத்தளபதியாக பணி செய்தவர் தான் இந்த புஷ்யபூதி. அவங்களுடைய படை வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம், குப்த பேரரசு வீழ்ச்சதுக்கு அப்புறம் இவர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுற புஷ்யபூதி என்பவர். அப்போ பிரபாகர வர்த்தனர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் புஷ்யபூதி அரசர் குடும்பம் செல்வாக்கும் வலிமையும் மிக்கதாக மாறியது. இவர் நிறுவனத்துக்கு காரணமானவர் தான் இந்த புஷ்யபூதி. ஆனா பிரபாகர வர்த்தனர் என்ற ஆட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் கொஞ்சம் செல்வாக்கும் வலிமையும் மிக்க காரணமாகுது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபாகர வர்த்தனர் தான். ஆனா நிறுவப்படுறதுக்கு காரணம் புஷ்யபூதி. இவர் குப்தர்கள்ல படை தளபதியாக இருந்தவர். எப்படி வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வலிமை குன்றதுக்கு அப்புறம் வலிமையான வர்றதுதான், இப்படிதான் படை தளபதியா வலிமையா இருந்தாலும் வந்துடுறாரு. அப்போ பிரபாகர வர்த்தனர் இயற்கை எழுதிய பின்னர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் யாரு பார்த்தீங்கன்னா ராஜவர்த்தனர். அப்ப பிரபாகரன் வர்த்தனுடைய காலத்தில் தான் கொஞ்சம் வலிமையும் செல்வாக்கும் அடையுது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜவர்த்தனர் என்பவர் அரியணை ஏறாரு. அவருடைய சகோதரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யஸ்ரீ ஆவாரு. ராஜ்யஸ்ரீயின் கணவர் யாருன்னா கண்ணோசியினுடைய அரசர் தான் ராஜ்யஸ்ரீயினுடைய கணவர். அவர் வங்காளத்தைச் சேர்ந்த கௌட வம்ச அரசர் சசாங்கரால் கொல்லப்பட்டிருப்பார்.
பிரபாகர வர்த்தனுடைய மகன் யாருன்னா ராஜவர்த்தனர். ராஜவர்த்தனருடைய சகோதரி யாருன்னா ராஜஸ்ரீ. ராஜஸ்ரீயுடைய கணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவுட அரச வம்சர் தான் வந்துட்டு இவர் எந்த பகுதியை ஆட்சி செஞ்சார் பார்த்தீங்கன்னா கணவன் வந்து கண்ணோசின் அரசர் தான் வந்து ராஜஸ்ரீயுடைய கணவர். அரசர் வங்காளத்தை சேர்ந்த கவுட அரச வம்சர் சசாங்கரால் தான் வந்து கொல்லப்பட்டார். கண்ணோசின் அரசர் கணவர் பெயர் கொடுக்கல. ராஜஸ்ரீயுடைய கணவர் வந்து கண்ணோசின் அரசர்னு கொடுத்துருக்காங்க. அவர் எந்த பகுதியை மன்னனால பார்த்தீங்கன்னா வங்காளத்தை ஆட்சி புரிந்த மன்னன் யாருன்னா கௌடவ வம்ச அரசர். அவர் யாரால கொல்லப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா சசாங்கரால் வந்துட்டு இந்த ராஜஸ்ரீயுடைய கணவர் வந்து கொல்லப்பட்டிருப்பார். அப்படி ராஜஸ்ரீயுடைய கணவன் கொல்லப்பட்ட பிறகு சசாங்கர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்ரீயையும் சிறையில் அடைச்சிருப்பாரு. தன்னுடைய சகோதரியை வந்து ராஜஸ்ரீ என்ற சகோதரியை வந்து சிறையில் அடைக்கப்பட்டதுனால மீட்கும் முயற்சியதுனால ராஜவர்த்தனன் வந்து சசாங்கரால் வஞ்சகமாக கொல்லப்பட்டிருப்பார். சசாங்கர் வந்துட்டு சகோதரியை மீட்கிறதுக்காக வந்திருப்பாரு. இவரும் வந்துட்டு ராஜவர்த்தனரும் வந்துட்டு அவரால் வந்து வஞ்சகமாக கொல்லப்பட்டிருப்பாருன்றாங்க. ராஜவர்த்தனர் சசாங்கரால் வஞ்சகமாக கொல்லப்பட்டாரு. அப்ப ராஜவர்த்தனர் பார்த்தீங்கன்னா இதன் விளைவாக அவருடைய தம்பி, அப்ப ராஜவர்த்தனுடைய தம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்த்தனர் வந்துட்டு தானேஸ்வரத்தின் அரசராயிட்டாரு. அப்போ இவர் தங்கையும் கொல்லப்பட்டிருப்பாரு, தங்கையோட கணவரும் கொல்லப்பட்டிருப்பாரு, ராஜவர்த்தனரும் கொல்லப்பட்டாரு. 3 பேரும் யாராலும் சசாங்கரால் கொல்லப்பட்டிருப்பாரு. அப்ப ராஜவர்த்தனுடைய சகோதரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஷர் வந்திருப்பாரு. அப்போ அர்ஷர் வந்துட்டு தானேஸ்வரத்தின் அரசரா ஆயிட்டு இருப்பார். அப்போ கண்ணோசியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் வந்துட்டு அர்ஷரை வந்துட்டு கண்ணோசியை ஆளும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள மேற்கொண்டாங்க. அப்போ கண்ணோசியை வந்துட்டு கண்ணோசிய சில மன்னர்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, கண்ணோசியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள்லாம் முக்கியமான ஆளுகள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, கண்ணோசி பகுதியை சேர்ந்தவர்கள். இவர்களையும் வந்துட்டு இவங்க என்ன சொல்லணும்னா கர்சரை வந்துட்டு கண்ணோசியை ஆளும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டதுனால அதனால் அர்ஷர் வந்துட்டு தானேஸ்வரம் மற்றும் கண்ணோசி ஆகிய 2 இருக்கும். ஏன்னா வலிமையான அரசர்கள் யாரும் இல்லாதனால அந்த பகுதியைச் சேர்ந்த பிரமுகர்கள் வந்துட்டு இவரை வந்து இந்த பகுதியை ஏற்று வந்துட்டு நடத்துறதுக்கு பொறுப்பு வகிக்குமாறு கேட்டுக்கொண்டதுனால இந்த 2 பகுதிகளையும் வந்துட்டு இவர் வந்து அரசராயிடும். இதனைத் தொடர்ந்து அர்ஷர் வந்து தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து கண்ணோசிக்கு மாறும். ஏன்னா அவர் முதல்ல வந்துட்டு தானேஸ்வரத்தை ஆட்சி புரிந்திருப்பாரு. இவர்களும் கேட்டுக்கொண்டு இதையும் ஏற்றுக்கிட்டதுனால இந்த பகுதியிலிருந்து தலைநகரை வந்து கண்ணோசிக்கு வந்து மாற்றிட்டு இருப்பாரு ஹர்ஷர் வந்துட்டு. அப்போ ஹர்ஷ வம்சத்தினுடைய படையெடுப்புகள் பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்த்தனருடைய படையெடுப்புகள். வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யாருன்னா ஹர்ஷவர்த்தனர். அப்போ வர்த்தன அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யாருன்னா இதற்கு முன்னாடி 2-3 பேர் வந்தாச்சு. ஆனாலும் தலை சிறந்தவர் ஒவ்வொருத்தரும் ஒரு காலகட்டத்திலையும் பார்த்துட்டு வரேன். அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்த்தனர் தான் தலை சிறந்தவர். ஹர்ஷர் 41 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருப்பாரும். இவர் ஆட்சி புரிந்தது பார்த்தீங்கன்னா ஜலந்தர், காஷ்மீர், நேபாளம், வல்லபி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த குறுநில மன்னர்கள் ஹர்ஷருக்கு கட்டுப்பட்டவர்கள் ஆவர். இத்தனை பகுதிகள் ஜலந்தர், காஷ்மீர், நேபாளம், வல்லபி இந்த பகுதிகளை ஆண்டிருந்த குறுநில மன்னர்கள் வந்துட்டு இவருக்கு கட்டுப்பட்டவர்கள் கப்பம் கட்டிருப்பாங்க. அவர்கள் எல்லாம் வந்து கட்டுப்பட வச்சுட்டார். அதுக்கப்புறம் வங்காளத்தை சேர்ந்தது யாருன்னா சசாங்கரும் எல்லாரும் அவங்க அண்ணனை அதுக்கப்புறம் சகோதரி எல்லாம் வந்துட்டு கொண்டிருப்பார் இல்லையா, அங்கேயும் வந்துட்டு பகையுடன் தான் இருந்துகிட்டே இருந்தாங்க. வங்காளத்தை சேர்ந்த சசாங்கர் தொடர்ந்து பகையுணர்வோடு தான் இவர்கிட்ட நடந்துகிட்டாங்கன்னு சொல்றோம். அப்போ வட இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளை யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஷரே வந்துட்டு ஒருங்கிணைச்சார். எல்லா பகுதி வட இந்தியாவில் அர்ஷரே வந்துட்டு ஒருங்கிணைத்தன்னு சொன்னோம். ஆனால் அவர் தனது அதிகாரத்தை வந்து தென்னிந்தியாவில் பரப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசி தடுத்து நிறுத்தினான். அப்போ வங்காளத்தை சேர்ந்தவர் சசாங்கர் வந்து பகையனோடு இருந்தாரு. வட இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளை வந்து அர்ஷர் வந்துட்டு கைப்பற்றிட்டு ஒருங்கிணைச்சிட்டாரு. ஆனா தனது அதிகாரத்தை வந்து தென்னிந்தியாவில் பரப்பதற்கு பல முயற்சிகள் மேற்கொண்டாலும் தோல்வி அடைஞ்சிருப்பாருன்றான். ஏன் வந்து தோல்வி அடைஞ்சார் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில சாளுக்கிய அரச வம்சத்தை சேர்ந்தவர் அரசர் யாருன்னா 2ஆம் புலிகேசி வந்துட்டு கொஞ்சம் வலிமையாக இருந்தனால அவரால் இந்த பகுதியை வந்துட்டு நிறுவ முடியாதனால தோற்று போயிட்டு திரும்ப அதிகாரத்தை கைப்பற்ற முடியலன்னு சொல்றாங்க. அப்ப 2ஆம் புலிகேசி பார்த்தீங்கன்னா கிபி 648 அர்ஷரின் மறைவோடு அவருடைய அரசு சிதைந்து பல சிற்றரசுகளாக ஆயிடுச்சு. அப்ப வட இந்தியாவில பார்த்தீங்கன்னா குப்தர்களுக்கு அப்புறம் வந்துட்டு அர்ஷர் வந்திருப்பாரு. அர்ஷர் வந்துட்டு வலிமையான யாரும் இல்லாததுனால அவருக்கு அப்புறம் வந்துட்டு அர்ஷர் வந்துட்டு முடிவு பெற்றிருந்தாங்க. எப்போன்னா 648 அவருடைய மறைவோடு முடிஞ்சிட்டு சின்ன சின்ன அரசர்களாக வட இந்தியா பகுதிகள் ஆயிட்டோம். அப்போ அர்ஷர் பார்த்தீங்கன்னா சீனா, ஈரான் ஆகிய நாடுகளின் அரசர்களோடு சுமூகமான உறவை வந்து பேணினார் சொல்றாங்க. அப்போ
அர்சர் வந்துட்டு சீனா, ஈரான் ஆகிய நாடுகளின் அரசுகளோடு சுமூகமான உறவை வந்துட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க. அர்சர் பாத்தீங்கன்னா சீன பயணி யுவான் சுவாங்கின் முதலாக ராஜ்மஹால் எங்க இருக்குன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஜ்மஹால் இருக்கும் அருகே உள்ள கஜன்கலா என்ற இடத்தில் வந்துட்டு சந்தித்தாருன்னு சொல்றோம். அப்போ அர்சர் வந்துட்டு சீன பயணியான யுவான் சுவாங்கை முதலாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஜ்மஹாலுக்கு அருகே உள்ள கஜன்கலா என்ற இடத்தில் சந்தித்ததாக குறிப்பு சொல்லியிருக்கான். நிர்வாகம் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். நிர்வாகத்தில் அமைச்சர் குழு ஒன்று அரசருக்கு உதவியது. அப்போ இவருக்கு உதவி செய்யறதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் குழு ஒன்று இருந்தது. அந்த அமைச்சரவையில யாரெல்லாம் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி வந்துட்டு முக்கிய இடத்தை பிடிச்சிருந்தார். மந்திரி வந்துட்டு இந்த அமைச்சரவையில முக்கியமான பொறுப்புல இருந்த அமைச்சரவையில பிரதம மந்திரி பாகா, இரண்யா, பாலி ஆகிய 3 வரிகள் அரசரின் காலத்தில் வசூல் செய்யப்பட்டது. எத்தனை வகையான வரிகள்னா 3 வரிகள். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகா, இரண்யா, பால் இம்மூன்று வரிகளும் யாருடைய காலத்துனா அரசருடைய காலத்தில் வசூல் செய்யப்பட்டன. அப்போ குப்தர்கள் காலத்தில் காட்டிலும் குற்றவியல் சட்டங்கள் கடுமையாக இருந்ததாம். இப்ப குப்தர்களுடைய காலத்துல இருந்ததை விட இவருடைய காலத்துல வந்து சட்டங்கள் வந்து கடுமையாக இருந்தன. சட்டங்களை மீறுவோருக்கும் அரசிற்கு சட்டங்கள்லாம் யாரும் மீறுறாங்க இவர் காலத்தில் இயற்றப்பட்ட சட்டங்கள் மீறுவோராக இருந்தாலும் சரி அரசருக்கு எதிராக சதி செய்வோருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதுன்றாங்க. அப்ப குப்தர்களை விட கடுமையாக இருந்தது அப்படிங்கிறாங்க. அப்ப பேரரசு முழுவதும் இவருடைய அரசரால் வெளியிட்டப்பட்ட நாணயங்கள் இந்த நாணயங்கள் பேரரசு முழுவதும் சட்டம் ஒழுங்கும் பராமரிக்க அவர் கைப்பற்றப்பட்ட பேரரசு முழுவதும் சட்டம் மற்றும் ஒழுங்கும் வந்து பராமரிக்கப்பட்டது. அரசர் தனது படைகளின் வலிமை ஒழுக்கம் ஆகியவற்றின் மீது தனிப்பெரும் கவனம். அப்போ சட்டமும் ஒழுங்கும் பராமரிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் வலிமையும் இருந்தது, படைகளின் வலிமை ஒழுக்கமும் இருந்தது. இதுக்கு பெரும் தனி கவனம் செலுத்தினார் என்றார். பயணிகள் தங்கி செல்வதற்கும் நோயுற்றோருக்கும் மற்றும் ஏழைகளையும் கவனித்துக் கொள்வதற்கும் பல தொண்டு நிறுவனங்களை அரசர் வந்துட்டு நிறுவினார் சொன்னோம். அப்ப பயணிகள் தங்கி செல்வதற்காகவும் நோயுற்றோர் மற்றும் ஏழைகளை கவனித்துக் கொள்வதற்கும் பல தொண்டு நிறுவனங்களை வந்துட்டு நிறுவினார் சொல்றாங்க. மத கொள்கை எப்படின்னு தொடக்கத்தில் வந்துட்டு அரசர் சிவனை வழிபட்டு வந்தார். எந்த மதத்தினா அரசர் வந்து சிவனை தான் வழிபட்டு வந்தார். தன்னுடைய சகோதரி ராஜஸ்ரீயும் பௌத்த துறவியாருன்னு பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங். ஏன்னா யுவான் சுவாங் வந்துட்டு எங்க பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கஜன்கலா என்ற இடத்துல பார்த்தாருன்னு சொல்றோம். அவர் வந்துட்டு பௌத்த துறவி இல்லையா, ஏன்னா முதல்ல வந்து சிவனை தான் வழிபட்டு இருக்காங்க. அவருடைய சகோதரி ராஜஸ்ரீயும் வந்துட்டு பௌத்த மதத்தை தழுவியதுனால அவருடைய வழிகாட்டதும் பௌத்த துறவியான யுவான் சுவானுடைய செல்வாக்கினாலும் இவர் வந்து பௌத்த மதத்தை தழுவியிருப்பாரு யாருன்னா அர்ஷர். இவர் வந்து பௌத்தத்துல பார்த்தீங்கன்னா 2 வகையான பிரிவுகளாக இருந்தது இல்லையா, மகாயானம், ஈனயானம் வந்து. அப்போ அர்ஷர், கனிஷ்கர், அசோகர் இவங்க மூவரும் பார்த்தீங்கன்னா பௌத்த மதத்தை தழுவி இருப்பாங்க. எந்த மதத்தை வந்து மகாயானமா ஈனமானமான்னு பாருங்க. மகாயான பௌத்த மதத்தை சேர்ந்தவர் தான் வந்து அர்ஷர். அர்ஷர் வேத வித்தகர்களையும் பௌத்த துறவிகளையும் சரிசமமாகவே நடத்தினார். அதாவது வேத வித்தகர்னா வேத மதத்தை பின்பற்றக்கூடிய வித்தகர்களையும் அவர்களையும் பௌத்த துறவிகளையும் சரிசமமாக நடத்தினார். ஏன்னா வந்து அதுல இருந்து இவர் மாறிட்டார் இல்லையா, அப்ப இவர்களையும் அவர்களையும் சரிசமமாக பார்த்தாருன்னு சொன்னார். அவர்களுக்கு சரிசமமாக கொடையும் பார்த்தது மட்டுமல்லாம அவர்களுக்கு கொடைகளையும் வழங்கினார்னு சொல்றேன். அப்ப இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் அர்சரேன்னு சொல்றான். இப்ப இந்தியாவில அரசர்கள்லாம் பௌத்த மதத்தை பின்பற்றினாங்க. அப்படி பின்பற்றப்பட்ட வரிசைகள்ல கடைசி அரசர் வந்து அர்சர்ன்னு சொல்றாங்க. பௌத்தரான அரசர் உணவுக்காக மிருகங்களை வந்துட்டு கொல்வதை வந்து தடை செஞ்சார். எப்படி வந்துட்டு மௌரிய அரசர்ல வந்துட்டு அசோகர் வந்துட்டு கலிங்க போருக்கு பின்னாடி வந்துட்டு அரசு எப்படி வந்து பௌத்தத்தை தழுவி இருப்பாரோ அதே மாதிரி இவரும் வந்துட்டு உணவுக்காக மிருகங்களை வந்து பௌத்த மதத்தை பின்பற்றினதுக்கு அப்புறம் உணவுக்காக மிருகங்களை வந்து கொல்றதை வந்து தடை செஞ்சாருன்னு சொல்லிட்டு கர்சரை வந்துட்டு சொல்லியிருக்கோம். அவர் தன்னுடைய மத சகிப்புத்தன்மை கொள்கைக்காக அறியப்பட்டார். ஏன் வந்து மத சகிப்புத்தன்மைன்னு சொல்றேன்னா, ஏன்னா இங்க வேத மதத்தையும் சமமா பாக்குறாரு, பௌத்த மதத்தையும் சமமாக பார்க்குறாரு. அப்போ எந்த மதத்தையும் வந்து ஒரு முக்கியமா வைக்கிறதுனால சகிப்புத்தன்மைன்னா 2 மதத்தையும் வந்து சமமான முக்கியத்துவத்தை கொடுக்கறதுனால சகிப்புத்தன்மை கொண்டவராக இருந்தாருன்னு சொல்றாங்க. அவர் புத்தர், சிவன், சூரியன் ஆகிய உருவங்களை ஒரே நேரத்தில் வழிபடும். அப்போ சகிப்புத்தன்மை மத சகிப்புத்தன்மை இருந்தது. நேத்து பார்த்தோம் பௌத்த மதம் எங்க இருந்ததுன்னு பாருங்க, நேத்து கிளாஸ்ல பார்த்தோம். அந்த மாதிரி வந்துட்டு சகிப்புத்தன்மையோடு இருந்ததுனாலதான் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் அப்படின்ற ஒரு கொள்கையால் இருந்ததுனாலதான் புத்தர், சிவன், சூரியன் ஆகிய உருவங்களை ஒரே நேரத்தில் வழிபட்டார்னு சொல்றாங்க. இவர் 2 பௌத்த பேரவைகளை கூட்டினாராம். 2 பௌத்த மதத்தை பின்பற்றப்பட்ட பிறகு அந்த பௌத்த மாநாடுகள்லாம் நடக்கலையே, அந்த பேரவைகளை வந்து 2 கூட்டினாராம். ஒன்று வந்து கன்னோசிலும் இன்னொன்று வந்து பிரயாகையிலும் கூட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க.
இங்க பெட்டி செய்தி பார்ப்போமா. புனித யாத்திரிகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா யுவான் சுவாங் அர்சரின் ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்தார். அப்போ புனித யாத்திரிகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா யுவான் சுவான். இவர் அர்சருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வந்தாருன்னு சொல்றாங்க. சியூகி எனும் அவரது பயண குறிப்புகள் அடங்கிய ஆவணங்களின் தொகுப்புதான் அர்சர் காலத்து இந்தியாவின் சமூக பொருளாதார மத பண்பாடு நிலைகள் குறித்து விரிவான செய்திகளை வழங்கலாம். அப்போ சீன பயணி யுவான் சுவாங்குடைய குறிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பயண குறிப்பு சியூகி என்பது இந்த ஆவணத்துடைய தொகுப்பு தான் இந்த சியூகி. இது அர்சர் காலத்துல இந்தியாவில சமூகம் மற்றும் பொருளாதாரம் மதம் பண்பாடு நிலைகள் வந்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு அந்த நூல்ல வந்து எழுதியிருக்காருன்னு சொல்றோம். அர்சர் தனது ஒரு பௌத்தராக இருந்தாலும் பிரயாகையில் நடைபெற்ற மாபெரும் கும்பமேளா விழாவில் வந்துட்டு கலந்து கொள்ள சென்றார் என்று யுவான் சுவாங் வந்து சொல்லும். அப்போ இவர் வந்து ஒரு தீவிரமா பௌத்த மதத்தை பின்பற்றினாலும் இந்து மக்கள் வந்து வழிபடக்கூடிய கும்பமேளா விழாவில் வந்துட்டு பிரயாகையில் நடைபெற்றதும் அதற்கும் வந்துட்டு அது கலந்து கொண்டார் என்று யுவான் சுவாங் வந்து தன்னுடைய குறிப்புல வந்து சொல்லிடும். இவர் தான் வந்து சீன பயணி யுவான் சுவாங். பாரு கண்ணோசி பாத்தீங்கன்னா கண்ணோசியில் வந்து பௌத்த பேரவை கூட்டினாருன்னு பார்த்தேன் இல்லையா. அப்ப கண்ணோசி பேரவையில் 20 அரசர்கள் வந்து ஏன்னா அரசர்கள் தானே இதை பின்பற்றிட்டு வராங்க பௌத்த மதத்தை, அதனால இவர் வந்து அரச மதத்தை கூட்டிருக்காரு பேரவையை வந்துட்டு. இந்த பேரவை வந்து கண்ணோசியில கூட்டியிருக்காரு, பிரயாகிலையும் கூட்டிருக்காரு. அப்ப கண்ணோசியில கூட்டப்பட்டதா சொல்றாங்க. கண்ணோசியில பௌத்த பேரவையில் 20 அரசர்கள் வந்து பங்கேற்றுறாங்க. பெரும் எண்ணிக்கையில் பௌத்த சமண வேத அறிஞர், ஏன்னா அவர் வந்து ஒரு மத சகிப்புத்தன்மை கொள்கை கொண்டவர்னு சொல்லிட்டாங்க. அப்போ எந்த மதத்தை சேர்ந்தன்னு பாருங்க. பௌத்த மதம் சமண மதம் வேத அறிஞர்கள் இம்மாநாட்டில் பலர் வந்து கலந்துகிட்டாங்க. 20 மேற்பட்ட அரசர்கள் வந்து கலந்துகிட்டாங்க. இம்மாநாட்டில் பௌத்த மடாலயம் ஒன்றில் புத்தரின் தங்கச் சிலை ஒன்று, அதாவது பௌத்த மடாலயம் ஒன்றில் புத்தரின் தங்க சிலை ஒன்று நிறுவப்பட்டதாம். இந்த கோவில்ல பௌத்தர் கோவில்ல வந்துட்டு புத்தருடைய தங்க சிலை ஒன்று நிறுவனாங்களாம். புத்தரது 3 அடி உயரம் கொண்ட வேறொரு சிலை வந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டதாம். அப்போ தங்க சிலை ஒன்று அந்த கோவில்ல ஒன்று நிறுவப்பட்டது, வேறொரு சிலை வந்து 3 அடி உயரம் கொண்ட இந்த சிலை வந்துட்டு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டதான் புத்தருடைய சிலை. அதே மாதிரி பிரயாகையில வந்து பேரவை கூட்டினாங்க. 2 பேரவைன்னு பார்த்தேன் இல்லையா. அப்ப இந்த பிரயாகையில பார்த்தீங்கன்னா தனது செல்வங்களை பௌத்த துறவிகளுக்கும் வேத வித்தகர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடையாகி விநியோகம். எவ்வளவு ஒரு மனசு பாருங்க. பிரயாகை என்பது ஒரு பேரவையில அர்சர் தனது செல்வங்களை பௌத்த துறவிகள் அவர்கிட்ட இருந்த செல்வங்கள் அனைத்தையும் பௌத்த மதத்தை சார்ந்த துறவிகளுக்கும் வேத மதத்தை பின்பற்றக்கூடிய வித்தகர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடையாக விநியோகித்தாருன்னு சொல்லியிருக்காங்க. 4 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி, எத்தனை நாட்கள் மாநாடு நடந்தது? 4 நாட்கள் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அனைத்து நாட்களிலும் அவர் பௌத்த துறவிகளுக்கு அளவிட முடியாத பல பரிசுகளை அள்ளி கொடுத்தாராம். 4 நாட்கள் நடந்த அந்த நிகழ்வுல பௌத்த துறவிகளுக்கு அளவிட முடியாத பரிசுகளை அள்ளி கொடுத்தார். ஜெயசேனர் யார்? ஹரிசேனரா? கலை மற்றும் இலக்கியம் பார்த்தீங்கன்னா அர்சரே ஒரு கவிஞரும் நாடக ஆசிரியரும் ஒரு கவிஞராகவும் இருந்திருக்காரு. எப்படி வந்துட்டு சமுத்திரகுப்தர் வந்துட்டு இசைப்பிரியர் கவிஞர் பார்த்தோமோ இவர் வந்துட்டு கவிஞர் மற்றும் நாடகம் இயற்றக்கூடிய ஆசிரியர். யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்சர். அப்போ சிறந்த கவிஞர்களையும் கலைஞர்களையும் தன்னை சூழ்ந்து இருக்க செய்தார். எப்பவுமே அவருக்கு கூடவே சிறந்த கவிஞர் மற்றும் கலைஞர்களையும் தன்னை சூழ்ந்து இருக்குமாறு வச்சுக்கிட்டாராம் கூடவே. அவ்வாறு அவருடைய புகைப்பெற்ற நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அர்சருடைய நூல்கள் ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா ஆகியன இவருடைய நூல்கள், புகைப்பெற்ற நூல்கள் அர்சருடைய. அப்புறம் பானப்பட்டர், மயூரா, ஹர்தத்தா, ஜெயசேனர் ஆகிய அவையை அலங்கரித்த புலவர்கள். அதாவது எப்படி வந்து 2ஆம் சந்திரகுப்தருடைய அவையை வந்துட்டு 9 நவரத்தினங்கள் அலங்கரித்தார்களோ அதே மாதிரி அரசருடைய அவையை அலங்கரித்தவர்களும் சில புலவர்கள் பெயரையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இவருக்கு வந்து கவிஞர் மற்றும் நாடக ஆசிரியர் இருந்ததுனால பல புலவர்கள் வந்துட்டு இவருடைய அவையை வந்து அலங்கரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில புகைப்பெற்ற நூல்களையும் எழுதியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கோவில்களும் மடாலயங்களும் கல்வி மையம், கோவில்கள் மடாலயங்கள் கல்வி கற்கக்கூடிய இடங்களும் கோவில்களும் என்னவா இருந்ததுன்னா கல்வி மையங்களாக செயல்பட்டிருக்கு இவருடைய காலத்துல. கண்ணோசி பார்த்தீங்கன்னா புகைப்பெற்ற நகரம் ஆயிடுச்சு. அர்சர் கங்கை நதி கரையில் பல விகாரங்களையும் மடாலயங்களையும் சூபிகளையும் பெற்றார்.
அப்போ கங்கை நதி கரையில விகாரங்களை கட்டியிருக்காரு, மடாலயங்களையும் ஸ்தூபிகளையும் பல விகாரங்கள்ல கல்வி கற்கக்கூடிய இடங்கள் ஸ்தூபிகள், புத்தருடைய ஸ்தூபிகள் இதையெல்லாம் வந்துட்டு கங்கை நதி கரையில வந்து கண்ணோசி போன்ற நகரமாயிடுச்சு. கர்சர் வந்துட்டு கங்கை நதி கரையில வந்து விகாரம், மடாலயம், ஸ்தூபிகளை கட்டிருக்காரு. ஒரு பல்கலைக்கழகமாகவும் மடாலயமாகவும் நாலந்தா வந்து பல்கலைக்கழகத்திற்கு இருந்திருக்கு. அப்போ நாலந்தா பல்கலைக்கழகம் எப்படி செயல்பட்டுருன்னா மடாலயமாகவும் செயல்பட்டிருக்குது, ஒரு பல்கலைக்கழகமாகவும் செயல்பட்டிருக்குது. அந்த செயல்பட்டிருந்த பல்கலைக்கழகத்துக்கு யுவான் சுவாங் வந்த போது அவர் வந்து பௌத்த தத்துவம் படிக்க வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா 10,000 மாணவர்கள் பௌத்த துறவிகளும் அங்கு தங்கியிருந்து கற்றதாக கூறப்படுகிறது. உலகம் அந்நாளில் பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் கான்ஸ்டான்டின் நோபில் நகரை உருவாக்கிய, அதாவது கான்ஸ்டான்டின் நோபில் என்ற ஒரு நகர் இருக்குது. அந்த நகரை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டைன்டனுடைய சமகாலத்தவர் தான் வந்து, அப்போ அவருடைய பெயர்லேயே வந்துட்டு அந்த கான்ஸ்டான்டின் நோபில் என்ற ஒரு நகரையே உருவாக்கிறாரு. அவருடைய சமகாலத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். இங்க முதலாம் சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தவர் இலங்கையை சேர்ந்த மேகவர்மன். அப்ப இவருடைய சமகாலத்தவர் யாருன்னா நகரை உருவாக்கிய கான்ஸ்டான்டைன். அதே மாதிரி அரசருடைய காலப்பகுதியில சீனாவின் தாங் அரச வம்சத்தினுடைய தொடக்க கால பகுதியோடு இணைந்து செல்கிறான். அப்போ அரசர் பார்த்தீங்கன்னா சீனாவுடைய தாங் அரச வம்சத்துடைய தொடக்க கால பகுதியோட வந்து இவருடைய காலம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ சீனர்களின் தலைநகர் எதுனா சியான் மாபெரும் கலை மற்றும் கல்விக்கான மையமாக திறந்தான். இப்ப இவரும் வந்துட்டு கல்விக்கு சிறப்புற்று இருந்திருக்காரு. அதே மாதிரி சீனர்களுடைய தலைநகர் எதுனா சியான் என்பது வந்துட்டு மாபெரும் கலை மற்றும் கல்விக்கான மையமாக இருந்திருக்கணும். பாட சுருக்கம் பார்ப்போம். இதுதான் வந்துட்டு பேரரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகா கான்ஸ்டன்டைன். இவர் வந்துட்டு தாங் வம்ச அரசர். தாங் வம்ச அரசர் தான் வந்துட்டு இவருடைய காலத்துல இருந்திருப்பாரு. அவர் வந்துட்டு அவருடைய காலத்துல முதலாம் சந்திரகுப்தர், இவருடைய கர்சருடைய காலத்துல. பாட சுருக்கம் பாருங்க. இவர் தான் வந்துட்டு பேரரசர் கான்ஸ்டான்டைன், தாங் வம்ச அரசர் இவர். இப்போ பாட சுருக்கம். ஸ்ரீகுப்தர் என்னெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இந்த பாடத்தின் மேல ஒரு என்னெல்லாம் பார்த்துன்னு தெரிஞ்சுக்கும். பாட சுருக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் குப்த வம்சத்தை நிறுவியவர். குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர் ஆகியோர் குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசர்கள். முதலாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர் இவங்க மூவரும் பார்த்தீங்கன்னா தலை சிறந்த அரசர்கள் குப்த வம்சத்தில். குப்த வம்சத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் வந்துட்டு அங்கீகரிக்க பேரளவுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர். குப்தர்கள் பார்த்தீங்கன்னா தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தின. குப்தர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா சுரங்க தொழில், உலோக தொழில் வந்து செழித்தோங்கியது. 4 வர்ண முறையை வந்து பின்பற்றிய குப்தர் சமுதாயம் தந்தை வழி சமூகமாக இருந்தது. அதாவது 4 வர்ண முறையை வந்து பின்பற்றி இருந்தாலும் தந்தை வழி சமூகமாகத்தான் பின்பற்றிய சமூகமாக குப்தர் காலத்தில். வேத மதம், வேத சடங்குகள் மீண்டும் நடைமுறைப்படுத்தினா சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் வந்துட்டு வேத வேள்விகள் நடத்தினாங்கன்னு பார்த்தோம். கட்டுமான கோவில்களை முதலில் கட்டியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடைவரை கோவிலாக இருந்ததே கட்டுமான கோவில் வந்து கட்டியவர்கள் யாருன்னா குப்தர்கள். அது முந்தைய பாறை குடைவரை கோவில்களிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்ததுன்னு பார்த்தோம். ஆரியபட்டர், வராகமிகரர், பிரம்மகுப்தர் ஆகியோர் அக்காலத்தில் தலை சிறந்த வானியல் மற்றும் கணித அறிஞர்கள் ஆவர். அர்சர் பார்த்தீங்கன்னா வர்த்தன வம்சத்தின் மிக சிறந்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்சர். அவரது பேரரசானது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வுன்றாங்க. அப்போ இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி அடுத்த பாடத்திற்கும் எளிமையா இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்டை குறிச்சு வச்சுக்கோங்க. அப்போ அர்சர் வந்துட்டு வர்த்தன வம்சத்தின் மிக சிறந்த அரசர் ஆவார். ஏன் அப்படி சொன்னோம்னா அவர் பேரரசானது வரலாற்று முக்கியத்துவம் வாழ்ந்த ஒரு நிகழ்வு தான் வந்து அர்சர் வந்து சொல்றாங்க. அப்ப கலைஞராகவும் நாடக ஆசிரியராகவும் அர்சர் கலை இலக்கியங்களின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்துள்ளார். யுவான் சுவாங் நாலந்தா பல்கலைக்கழகத்து வருகை புரிந்தார். அவருடைய பயண குறிப்புகள் பார்த்தீங்கன்னா அரசரின் ஆட்சி காலத்தை இந்தியாவின் நிலைகளை புரிந்து கொள்ள பயன்படுகிறது. அரசருடைய ஆட்சி காலத்துல யுவான் சுவாங் வந்திருப்பாரு. இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்துல வந்துட்டு பாகியான் வந்திருப்பாரு. அப்ப அரசர் பௌத்த மதத்தை தீவிரமாக பின்பற்றினாலும் வேத சமயத்தையும் வளர்த்தார். அதாவது மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினான்னு பார்த்தோமா. இந்த கலை சொற்கள்லாம் நான் அடுத்த வகுப்புல கொடுக்கிறேமா. தேங்க்யூ. இதோட இந்த பாடம் நிறைவடையுது. தேங்க்யூ.